ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லைவ் கிளாஸ் வந்து என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இந்த 9 இயலுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இலக்கண பகுதியை தான் நம்ம வந்து தொகுத்து வந்து இந்த ஒரே வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த இலக்கண பகுதியும் இந்த ஒரே வீடியோ பற்றியில் பார்த்த ஒரு இது கிடைக்கும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கேட்குறாங்க. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய டாப்பிக்கும் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓகேவா, அப்புறம் வந்து பெயர்ச்சொல்லின் வகையறிதல், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆகு பெயர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம், அது இல்லாமல் தொழில் பெயர், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கில் தான், இந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் வந்து குற்றியலுகரம், குற்றிய லிகரம். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை பற்றியும் எழுத்துக்கள் வகையை பற்றியும் அதில் முதலெழுத்து பற்றியும் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அதில் உயிர்மை, ஆயுதம், இது ரெண்டுத்தை பற்றி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போனால் உயிர்மை, ஆயுதத்துக்கு அப்புறம் குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இயல் 1 இருக்கக்கூடிய டாப்பிக்கில் பார்க்கலாம். சரியா. ஃபர்ஸ்ட் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னது அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதான் குற்றிய லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கசர தபர அப்படின்ற வந்து வல்லினெழுத்து பார்த்தீங்களா, இந்த கசர தபரன்ற வல்லினெழுத்து, ஓகேவா, அதோடு வந்து உகரம், இந்த உகர எழுத்து இணைந்து என்ன ஆகுது அப்படின்னா குசுடு துப்புரு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகே, என்னது குசுடு துப்புரு அப்படின்ற எழுத்தா மாறுது. இப்படி மாறி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்குது. தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கத்துல என்ன சொல்றா குற்றிய லுகரம். அது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஓகேவா. அந்த உகர எழுத்தானது குறுமைன்னு குறைந்து ஒலிக்கிறது. அதனால என்ன சொல்றாங்க குற்றிய லுகரம். அது வந்து உகர எழுத்தா இருக்கிறதுனால குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, பாருங்க, குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை பாருங்கள். 3 சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கு இங்க முதல்ல வந்திருக்கு, இங்க இடையில வந்திருக்கு எழுத்துக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில வந்திருக்கு. ஓகேவா. இங்க வந்து முதல்லையும் இடையிலையும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லின முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. வகுப்பு, குழந்தை, அப்ப அந்த கூன்ற வார்த்தை முழுமையா வருது. இதுவே இறுதியில வந்து பாக்கு. ஸோ அப்ப பாக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றது கிடையாது, பாக்கு. ஸோ அப்ப பாக் அந்த இக்கு அப்புறம் கூண்டத்து லைட்டா தான் வருது. ஓகே, பாக்கு நம்ம வந்து ஃபுல்லா சொல்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதியில வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனக்குரிய ஒரு மாத்திரைக்கு பதிலாக என்னாவது அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. அதான் என்ன சொல்றாங்க குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதான் வந்து சொல்றாங்க அது வந்து இந்த குசுறு துப்புன்ற வார்த்தை வரும்போது அதிகமா வருதுன்றதை குறிப்பிடுறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, அது எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு, இதுல எல்லாத்தையும் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியா வரக்கூடிய கூசு, ரு, டு, து, பு, இறுதியில் ரொம்ப என்ன தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. அதனால குற்றிய லுகரம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பிரித்து ஞாபகம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதான் வந்து குற்றிய லுகரம். ஓகேவா. இங்க பாருங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முற்றிய லுகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. முற்றிலுகரம் என்ன அப்படின்னா தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசையை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிலுகரம். அதாவது பார்த்தா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம். தன்னுடைய முழு மாத்திரையும் அப்படியே ஒலித்தான் அது முற்றியலுகரம். முழு மாத்திரையும் அப்படியே ஒலிக்கும். ஒரு மாத்திரை தான் ஒலிக்கும். ஆனா இது எப்படி இருக்கும், தனிக்குறிலை அடுத்து தனிக்குறில் குறில் எழுத்து தனித்தொரு பத்தி அது பக்கத்துல வரக்கூடியது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கு தனிக்குறில் குறியெழுத்து இது ஒண்ணு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடையெழுத்து வந்திருக்கு. அது வந்து ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிவிலக்கா வரும் பாத்தீங்களா, அதனால. ஓகேவா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிக்குள் அடுத்து வரக்கூடிய தனிக்குள் எழுத்து அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினமல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். சரியா. சோ அப்ப கு, அப்ப அந்த பூ கு, இந்த புகுல வந்து பாத்தீங்கன்னா கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லின எழுத்து, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வந்து பார்த்தா தனிக்குறில்.
ஓகே, தனிக்குறில் எழுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்கும்? முற்றில் உகரம். அப்போ வந்து பார்த்தோன்னா புகு புக் அப்படின்னு சொல்லாது, புகு அப்படின்னு தான் வரும். ஏழு, வரு, அது, விடு, பசு. சோ அப்போ சு அந்த டூ இது எல்லாமே தனக்குரிய ஒரு மாத்திரை அப்படியே ஒழிக்கும். ஓகேவா? தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய வன்னிலை உகரமானது தனக்குரிய மாத்திரையை முழுமையாக ஒழித்தால் அது முற்றில் உகரம். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா கரம், கான், காரம், கேனம். இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. கரம், கான், காரம், கேனம். இதுல வந்து குறி எழுத்துக்களை குறிக்கக்கூடிய எழுத்துக்கு என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா கரம். குறில் எழுத்து குறிக்கிறது என்ன பண்ணுவாங்க? இந்த கரம்ன்ற எழுத்தை வந்து பயன்படுத்தி. இப்ப அகர வரிசை, அகரம், இகரம். அகரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்னு அர்த்தம். இகரம்னா ஈன்னு அர்த்தம். உகரம்னா ஊன்னு அர்த்தம். அப்ப கரம் வந்து என்ன அர்த்தம்? இந்த குறில் எழுத்துக்களை குறிப்பிடுது. அதான் என்ன சொல்றாங்க? கரம். இது நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான். ஐகான் ஐன்றது என்னது? நெடில் எழுத்து. அவுகான், அவு என்பது என்னது? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ற வார்த்தை வந்து நெடில் எழுத்தை குறிப்பதற்கு கான் அப்படின்ற ஒரு வார்த்தையும், குறி எழுத்து குறிப்பதற்கு கரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பொதுவா குறிக்கிறது காரம் அப்படின்ற எழுத்து. ஓகேவா? மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். இது வந்து குறில் நெடில் எழுத்தையும் வந்து ஒத்து வரக்கூடியது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு கேனம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அக்கேனம்னாலே ஆயுதத்துக்கு இன்னொரு பேர் அக்கேனம் பார்த்துரும். அப்ப கேனம்னாலே ஆயுத எழுத்து குறிப்பதற்கு கேனம். அப்ப குறில் எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரம், நெடில் எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கான், குறில் நெடில் எழுத்துக்களுக்கு வந்து காரம், ஆயுத எழுத்துக்கு வந்து கேனம். இது ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா கேட்கலாம். கரம், கான், காரம், கேனம். உயிர் சரி, குறில் நெடில், குறில் நெடில், ஆயுதம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸுங்க. அடுத்தது இப்போ குற்றிலுகரம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து 6 வகை இருக்குப்பா. ஓகே, குற்றிலுகனது அந்த குசுறுத்துப்பு வந்து தனக்குரிய ஒரு மாத்திர இருந்து அரை மாத்திரை குறைந்து ஒழிப்பது பார்த்தோமா? அது எத்தனை இருக்கு? எத்தனை வகையில வருது? 6 வகையில வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றிலுகரம். ஓகேவா? தனிக்குறில் அடுத்து தனிக்குறில் எடுத்து வந்து பார்த்தோன்னா உகரவார்த்தை வந்தா முற்றிலுகரம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்க தனி நெடிலை அடுத்து பாருங்க, தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிலுகரம் நெடில் தொடர் குற்றிலுகரம் எனப்படும். தனி நெடில், தனினா அதாவது ஒரு நெடில் எழுத்து தனித்து வந்திருக்கும், அதான் தனி நெடில்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த குசுறு துப்புருன்றதுல ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றிலுகரம். ஓகேவா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சா ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். ரெண்டே வார்த்தை, ரெண்டே லெட்டர் தான் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றிலுகர வார்த்தை இருக்கும், இன்னொன்னு இது தனி நெடிலா இருக்கும். இங்க பாருங்க, பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இப்போ இப்படி வரும்போது பாகு, பகுன்னும் போது அந்த கூன்ற வார்த்தை முழுமையா ஒழிக்கும். ஆனா பாகுன்னும் போது அந்த கூக்கு வரக்கூடிய மாத்திரை வந்து பார்த்தோம்னா பாகு சொல்லும் போது நம்ம சொல்லிடுவோம் பாகு, பாகிடு. ஓகே, அப்ப பகு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பகுக்க வேண்டும். அப்ப கூவனை முழுமையா சொல்றோம். பாகு எடுக்கணும், பதசத்துலாம் பாகு எடுப்பாங்க பாத்தீங்கன்னா, அப்ப பாகு நம்ம என்ன வரும்? பான்றதான் அங்க வந்து பெருசா வருது. கூன்றதுனது தனக்குரிய ஒரு மாத்திரை ஒழிக்காம அரை மாத்திரை தான் குறைந்து ஒழிக்கிறது. காரணம் என்னது? தனி நெடிலை அடுத்து குற்றிலுகர வார்த்தையை வந்துச்சு அப்படின்னா அது என்னது? நெடில் தொடர் குற்றிலுகரம். அடுத்தது ஆயுத தொடர் குற்றிலுகரம் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து அடுத்து குற்றிலுகர வார்த்தை வந்துச்சுன்னா இப்ப எஃகு, அஃது பாருங்க, இது ஆயுத தொடர். அடுத்து உயிர் தொடர் குற்றிலுகரம் பாத்தீங்கன்னா தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் முற்றிலுகரம் உயிர் தொடர் குற்றிலுகரம் ஆகும். தனி நெடில் தனித்து வராது. ஓகேவா? கூட ஒரு வார்த்தை வரும், அது உயிர்மை எழுத்தை அடுத்து வரக்கூடிய வார்த்தை. இப்ப அரசு, இப்ப ஆண்டத்து தனி நெடிலா அரசு, ரா. சூண்டத்துனது சு, து, ரு, ரு. இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றிலுகர வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி வந்து உயிர்மை எழுத்து லா. ஓகே, இது வந்து உயிர்மை எழுத்து, உயிரெழுத்து மெய் எழுத்து. சரி, மெய் எழுத்து உயிர் எழுத்து, மெய் எழுத்து உயிர் எழுத்து, மெய் எழுத்து உயிர் எழுத்து, மெய் எழுத்து. அப்பனா இது உயிர்மை எழுத்துக்கள். அப்போ உயிர்மை எழுத்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றிலுகர வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது தனி குறிலா இல்லாம இருந்தா அதுக்கு என்னது? உயிர் தொடர் குற்றிலுகரம். சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வந்திருக்கு, ஆனா நம்ம ஏன் உயிர் தொடர் குற்றிலுகரம் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அரசு ஆ இர், அப்பனா வரும் இரு குட்டல் ஆ குட்டல் சு, இப்படிதான் வருது. இப்போ இது வந்து பார்த்தா என்னது? குற்றிலுகர வார்த்தை. ஓகேவா? இது எதை தொடர்ந்து இருக்கு? உயிர் எழுத்து தொடர்ந்து வந்திருக்கு. ஓகேவா சார்? மெய் எழுத்தானே, உயிர்மை எழுத்தானே. உயிர்மை எழுத்து அது எப்படி பிரிப்பாங்க?
மெய் பிளஸ் உயிர் அப்படித்தானே பிரியும். அப்ப இரு கூட்டல் ஆ, அப்போ இந்த குற்றியலுகர வார்த்தை எதை தொடர்ந்து வந்திருக்கு, இந்த உயிர் எழுத்த தொடர்ந்து வந்திருக்கு. அதனால தான் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு குழப்பம் வரும். உயிர்மை எழுத்தை தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டாங்க, அப்ப உயிர்மை தொடர் குற்றியலுகரம் தான் வரணும். ஆனா நம்ம ஏன் உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்றோம்? அப்ப அந்த உயிர்மையை பிரிச்சா என்னவும், அப்ப காணா இக்கு கூட்டல் ஆ, அப்போ அந்த குற்றியலுகர எழுத்து எதை தொடர்ந்து வருது, காவை தொடர்ந்து இக்க தொடர்ந்து வரல. ஓகேவா, ஆவ தொடர்ந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து ஆ என்பது என்னது, உயிர். அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது வன் தொடர். இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சுதான்பா, இது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். வள்ளி நிலையத்தை தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது என்னது, வன் தொடர் குற்றியலுகரம். பாருங்க, பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. ஓகே, இது வள்ளி நிலையத்தை தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வன் தொடர் குற்றியலுகரம். மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்து கஞ்சன நாமன இந்த எழுத்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று எல்லாமே. அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இடைநிலத்துக்கான எரள வழல எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். அவ்வளவுதான் இந்த 6. ஓகேவா, நெடில் தொடர், ஆயத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ஓகேவா, நான் வச்சு மொத்தம் 6 குற்றியலுகரம் இருக்கு. இதுல இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகே, இப்ப எரள வழல நம்ம பார்த்தோமா, இங்க இருக்குல்ல, இதுல குடும்பம் பார்த்தீங்கன்னா இவ் என்ற வார்த்தை வந்து இருக்காது. அப்ப இந்த இவ் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொல்லே கிடையாது, இவ்வு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலும் குசுறு துபுறு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது. ஓகே, இப்போ இடைத்தொடர் இது வந்து பார்த்தீங்கன்னா சு, டு, ரு. பாருங்க, தூ வந்திருக்கு, பூ வந்திருக்கு, பூ வந்திருக்கு, கூ வந்திருக்கு. ஆனா டு, சு, டு, ரு இது மூணு வந்திருக்காது. ஏன்னா இது முடிகிற மாதிரி இடைத்தொடர் குற்றியலும் கிடையாது. அப்ப இவ்வை கொண்டு முடிவடையக்கூடிய குற்றியலுகர வார்த்தையே கிடையாது. அதே மாதிரி டு, ரு, சு, டு, ரு இதை கொண்டு முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியலும் கிடையாது. நான் வச்சு. ஓகேவா, அடுத்தது குற்றியல் இகரம். குற்றியல் உகரம் பார்த்தாச்சு. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். ஓகேவா, இங்க வந்து பார்த்தா அந்த இகர எழுத்து வந்து பார்த்தா தனக்குரிய மாத்திலிருந்து குறைந்து ஒழிக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இங்க பாருங்க, வரகு கூட்டல் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள். வரகி யாது. ஓகே, ஏன்னா ஒழிப்பது முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு அப்படின்ற எழுத்து கி என்று ஒழிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்குது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றியல் இகரம். ஓகேவா, ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா அது உகர எழுத்து தான். அது என்ன, இகர எழுத்தா மாறி ஒழிக்குது. அப்படி இகர எழுத்தா மாறினாலும் ஒரு மாத்திரை அளவா ஒழிக்கல, தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது. அப்போ உகரமானது இகரமாக மாறி தனக்குரிய ஒன்னிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதால் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். ஓகேவா, மொத்தம் இது 2 வகையில 2 இடங்கள் வரும்பா. ஃபர்ஸ்ட் இடம் எங்க வரும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கொக்கு யாது. இப்போ கொக்கு யாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எகர எழுத்து வருது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி, இதை வருமொழின்னு சொல்லுவாங்க. நிலைமொழி நிலையா இருக்குது, அதை தொடர்ந்து வரக்கூடிய மொழி வருமொழி சொல்லுவாங்க. அப்ப வருமொழியுடைய முதல் எழுத்து எகர எழுத்தா வந்துச்சு அப்படின்னா, வருமொழியுடைய முதல் எழுத்து எகர எழுத்தா வந்துச்சு அப்படின்னா நிலைமொழி ஈட்டு எழுத்து கூவா இருக்கு அல்லது வந்து குசுறு தூப்புற வார்த்தையா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குசுறு தூப்புற உகரம் கெட்டு அது இகரமா மாறிடும். இங்க பாருங்க, கூ எப்படி பிரிப்பாங்க, இக்கு கூட்டல் ஊ. அப்ப அந்த ஊ கேட்டுட்டு ஈயா மாறும். அப்புறம் வரும் கோ இக்கி, இக்கு கூட்டல் ஈக்கி கொக்கியாது. அந்த யா அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த உகரம் கேட்டு இகரம் கூட சேர்த்துக்கும், உகரம் போயிடும். போயிட்டுனா ஆயிடும் இகரம் கூட வந்து ஜாயின் ஆயிடும். ஜாயின் இக்கு கூட்டல் பூவானது ஊ போயிட்டு இக்கு கூட்டல் இ பிளஸ் கீயா மாறி கொக்கியாது. அப்ப அந்த உகரம் கெட்டு இகரமாக மாறி அந்த இகரம் என்ன ஆகுது, ஒரு மாத்திரையா ஒழிக்க கொக்கியாது. அப்ப கீன்ற அது ஒரு மாத்திரை ஒழிக்காம என்ன ஆகும், அரை மாத்திரையா ஒழிக்கும். அதான் வந்து குற்றியல் இகரம். அதே தொப்பு என்னது, சரி தோப்பா, தோப்பு நம்ம தோப்பியாது, தோப்பு யாது வராது, தோப்பியாது. அந்த ஏன்னா அந்த எகர வார்த்தை வரும்போது தான் இது. ஓகே, அதில் சொல்லிப்பாங்க பாருங்க. பாருங்க, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட, எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுத்தின் உள்ள உகரம் என்ன ஆயிடும், இங்க பாருங்க ஊ கெட்டு இகரமா மாறுது. அதனால சொல்றாங்க அந்த இகரமா இருந்தாலும் ஒரு மாத்திரை ஒழிக்காம அரை மாத்திரை ஒழிக்கிறதுனால குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம் சொல்லிட்டு வருது. ரெண்டாவது வேற இடத்துல மியா அப்படின்ற ஒரு அசை சொல்லுக்கு முன்னாடி வரும்போது அது என்ன, கேன்மியா. இப்ப வந்து கேல் கூட்டல் மியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்மியான் மாறுது, செல் கூட்டல் மியான் போது சென்மியான் மாறுது. ஓகே, இதெல்லாம் வந்து அசை சொற்கள்.
ஓகேவா? சொற்கள் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அந்த மீயில் இம் கூட்டல் இ உள்ள இகரம் குட்டிலுகரம் ஆகும். அந்த மியான்றது பார்த்தா இம் கூட்டல் இ, இந்த இடத்துல இ வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஆனா அந்த மியான்றது அசைச்சொல் தான். அப்ப சேரும்போது கேள் கூட்டல் மேலிருந்து கேன்மியா சென்மியா. அப்ப அந்த மீன்ற ஒரு வார்த்தை ஒரு மாத்திரை ஒலிக்காம அரை மாத்திரையா ஒலிக்கும். கேன்மியா சென்மியா. அப்ப மீன்றது தனக்குரிய மாத்திரை குறைந்து ஒலிக்குது. ஓகே, அந்த மீ கூட என்ன இருக்கு? இம்மு கூட்டல் ஈ தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அந்த மியான்ற அசை சொல்லுக்கு முன்னாடியும் எகர் எழுத்து வந்தாலும் ஓகேவா என்ன ஆகும்? தனக்குரிய ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரையா மாறி அதே மாதிரி உகரம் இகரமாக மாறும். இதுக்கு பேர் என்னது? கூற்றியல் இகரம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம 4 வகை குறுக்கங்கள் பார்க்க போறோம். 4 வகை குறுக்கங்கள். ஓகேவா? சோ 4 வகை குறுக்கம் பார்த்தோம். ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதை பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐகார குறுக்கம். இப்ப ஐகாரம் குறுக்கம்னா என்னன்னா குறைந்து ஒலிப்பது. அளபடினா நீண்டு ஒலிப்பது. அளபடினது நீண்டு ஒலிப்பது. குறுக்கம்னா குறைந்து ஒலிப்பது. சோ அப்ப இங்க என்ன அப்படின்னா ஐன்றது பொதுவாக என்ன பார்த்திருந்தோம்? 2 மாத்திரை பார்த்தோமா? ஆ கூட்டல் இ. ஞாபகம் வருதா இல்லையா? ஆ ஒரு மாத்திரை, ஈ ஒரு மாத்திரை, சேர்த்தா 2 மாத்திரை. அப்ப ஐ என்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்லயும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஓகேவா? சோ அப்ப ஐ என்ற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனித்து வரும்போது 2 மாத்திரை கொண்டு ஒலிக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சொற்களோடு பிற சொற்களோடு சேர்ந்து வரும்போது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதுனால இது ஐகார குறுக்கம். ஓகே, அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் தனித்து வரும்போது. இதுவே வையம், சமையல், பறவை. இங்க பாருங்க வையம், இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வு கூட்டல் ஐ மொழிக்கு முதல் வந்திருக்கு. இங்க சமையல் இம் கூட்டல் ஐ இங்க இடையில வந்திருக்கு. இங்க பறவை இவ்வு கூட்டல் ஐ இங்க இறுதியில வந்திருக்கு. அப்ப மொழிக்கு முதல்ல இடையில இறுதியில 3 இடத்துலயும் வரும். அப்படி வரும்போது சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை ஒலிக்கும். அப்ப தனித்து வந்தா மட்டும்தான் 2 மாத்திரை, மொழிக்கு முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வந்தா என்ன மாத்திரை வரும்? 1 மாத்திரை கொண்டு ஒலிக்கும். அப்ப தனக்குரிய 2 மாத்திரை இருந்து 1.5 மற்றும் 1 மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதால் இது ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த வையம் சமையல் இந்த 2 இடங்கள், வையம் அப்படின்ற இடத்துல 1.5 மாத்திரை, ஆனா அந்த சமையல் பறவை இந்த இடங்கள்லாம் வரும் 1 மாத்திரை தான் ஒலிக்கும். இதுவே கை பை ஐ இங்கெல்லாம் வரும் தனக்குரிய 2 மாத்திரை ஒலிக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இதுல முக்கியமான ஞாபகம் வச்சது பாத்தீங்கன்னா ஐ என்ற எழுத்து வந்து பார்த்தா தனித்து வரும்போது 2 மாத்திரை, மொழிக்கு முதல்ல 1.5 மாத்திரை, இடை மற்றும் இறுதியில 1 மாத்திரை, குறைந்து ஒலிப்பதால் ஐகார குறுக்கம். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். சோ ஐ மாதிரி அவுன்றது என்ன சொன்ன? ஆ கூட்டல் ஊ சேர்த்தீங்கன்னா ஔ. ஓகே, இது என்னது? தனக்குரிய 2 மாத்திரை. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா தனித்து வரும்போது 2 மாத்திரை கொண்டு ஒலிக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வருது அப்படின்னா, மொழிக்கு முதல்ல வரும்போது என்னப்பா இங்க பாருங்க ஏன்னா நல்லா தெரியும் ஔகாரம் வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் வராது, இறுதியிலும் வராது. மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஔவையார் வௌவால் என சொற்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 மாத்திரையில இருந்து என்ன ஆகுது? குறைந்து 1.5 மாத்திரை ஒலிக்குது. எப்படி ஐகார குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல் வரும்போது 2 மாத்திரை இருந்து 1.5 மாறிச்சு. அதே மாதிரி தான் ஔகாருக்கும் என்ன பண்ணும்? மொழிக்கு முதல் வரும்போது 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரையா ஒலிக்கும். ஓகே, இடையிலையும் இறுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. அவுன்ற எழுத்து பாருங்க கொடுத்துனா பாருங்க. ஔகாரம் சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராது. ஓகே, அப்போ மொழிக்கு முதல்ல வரும்போது மட்டும் 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அதாவது 2 மாத்திரை இருந்து 1.5 மாத்திரை குறைந்து ஒலிப்பதனால ஔகார குறுக்கம். அடுத்து மகர குறுக்கம். சோ மகர குறுக்கம்னா பாத்தீங்கன்னா அம்மா பாடம் படித்தான், அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இங்க அம்மான்னும் போது என்னது? இந்த இம்மன்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரம். அதாவது மகரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெய் எழுத்து, தனக்குரிய அரை மாத்திரை வந்து அழகா ஒலிக்குது. பாடம் படித்தான். ஓகே, அம்மா வந்தாள். சோ அப்படின்னு அந்த இம்மன்ற எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை முழுசா ஒலிக்குது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வலம் வந்தான். கோயில வளம் வாங்க பண்ணுவாங்க. அப்ப வளமா அப்போ நம்ம ஃபாஸ்டா சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா வளம் வாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கோயில ஒரு வளம் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த இம்மன்ற எழுத்து வந்து பார்த்தா அதுவே அரை மாத்திரை தான், அந்த அரையும் ஒலிக்காம கால் தான் ஒலிக்கும்.
அப்ப தனக்குரிய அரை மாத்திலிருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிப்பது என்னது? மகர குறுக்கம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா போலும் அதே மாதிரி வந்து மருளும் அப்படின்ற எழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் அதே மாதிரி மருண் என்ற செய்யுளின் ஓசை சீர்மைப்படுத்த, அதாவது செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை படிக்கும்போது என்ன பண்ணோம்னா, இப்ப நம்ம வந்து இந்த படம்லாம் டைரக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாடலாசிரியர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வரிகளை வந்து அப்பப்போ மாற்றி போடுவாங்க. இந்த வரி இந்த டியூன் செட் ஆகல, இதே வேற வார்த்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் போலும் வரும்போது அந்த நயத்துக்கு வந்து செட் ஆகுது ஒரு சில செய்யுள் வரிக்கு. அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா போன். அதே மருள்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மருண் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தனக்குரிய அது அரை மாத்திலிருந்து என்ன ஆகுது, அந்த இன் மற்றும் இன் 2 செகண்ட் மற்றும் 3 செகண்டுக்கு பக்கத்துல வரும்போது தனக்குரிய அரை மாத்திலிருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். இது வேணுதான் மகர குறுக்கம் தான். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் இங்க பாடம் படித்தான் பார்த்தோம், இங்க மட்டும் எப்படி அரை மாத்திரை முழுசா வருது, இங்க மட்டும் எப்படி வந்து அரை மாத்திரை வரல அப்படின்னா இந்த வகர எழுத்து வரும்போது மட்டும்தான் தனக்குரிய ஒரு அரை மாத்திலிருந்து கால் மாத்திரை என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இது வகர எழுத்து. வா வரணும், வலம் வந்தான். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா வேற என்ன சொல்லலாம், களம் வந்தான். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இம்மன்ற எழுத்து வந்து பார்த்தோன்னா வாக்கு முன்னாடி வரும்போது மட்டும்தான் என்னது அரை மாத்திலேருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். மற்ற இடங்கள்ல வந்து பார்த்தா நார்மலா அரை மாத்திரையோட முழுசாக ஒலிக்கும். எங்க வரும் மட்டும் அந்த வகர எழுத்துக்கு முன்னாடி மகர மெய்யெழுத்து வந்தாதான் அரை டு காலம் மாறி ஒலிக்கும். அதான் மகர குறுக்கம். ஓகேவா? அடுத்து கடைசியா வந்து ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுத குறுக்கம் ஒண்ணுமே இல்லப்பா. ஓகே, அஃது அக்கு அக்குன்னு சொல்லலாம், அக்குன்னு சொல்லலாம், எஃகு ஆகிய சொற்கள் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்தில இருந்து என்ன பண்ணும் முழுசா ஒலிக்குது. இதுவே இங்க பாருங்க, முள் கூட்டல் தீது என்பது முக்தீது எனவும் கல் கூட்டல் தீது என்பது கக்ரீதி எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம். இங்க பாருங்க, முள் கூட்டல் தீது முக்தி இது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா முக்தி இது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த அக்குக்கு வரக்கூடிய அரை மாத்திரை வராம என்ன ஆகும், கால் மாத்திரை தான் ஒலிக்கும். அதே மாதிரி இதுவே அக்குன்னும் போது முழுசா ஒலிக்கும், எக்குன்னும் போது முழுசா ஒலிக்கும். இது அரை மாத்திரையா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி இது கக்ரி இது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த அரை மாத்திரை முழுசா கொடுக்க மாட்டாங்க, கால் மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. முள் கூட்டல் தீது முக்தி இது, கல் கூட்டல் தீது கக்ரி இது. ஓகேவா? அவ்வளவுதான்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4 குறுக்கள் முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு. நம்ம என்ன சார் பாலிட்டி கிளாஸாக பார்க்குறோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய வழக்கு தமிழ் வழக்கு. ஓகேவா? பாலிட்டியில் வரக்கூடிய நீதிமன்ற வழக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வழக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வழக்கு 2 வகைப்படும். வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். ஓகேவா? எழுதும் போதும் பேசும்போதும் சொற்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்ற முறையை பற்றி இதானப்பா உலக வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னு இப்படிதான் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல கிளியர் பண்ணோம் அப்படின்னா தமிழும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், ஜிகேவும் படிக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும். அப்பதான் பாஸ் ஆக முடியும். அதான் உலக வழக்கு. ஸோ அப்போ வழக்கமா நடக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லத்தான் வழக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இயல்பு வழக்குன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. அதற்கு உரியான சொற்களை இயல்பா சொல்றது. ஓகேவா? அது என்ன, அதுக்குண்டான தரத்தை வந்து நிர்ணயம் பண்ணி சொல்றது கிடையாது. இயல்பா சொல்லக்கூடிய வழக்கு என்ன சொல்லாங்க, இயல்பா. அதாவது அது என்ன சொல்லாங்க, இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இது மொத்தம் 3 வகை இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாம இயல்பாக தருகின்றன. இப்போ நிலம்னா அது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா என்னது இயல்பா வந்து நிலத்தை குறிக்குது, அது மரத்தை குறிக்குது. அப்போ எந்த விதமான மாறுபாடு இல்லாம இலக்கண முறையோடு வரக்கூடிய சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முறைன்னு சொல்லுவோம். இலக்கண முறைய சொற்கள் அது இலக்கண எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. இப்போ நிலம்னா நிலம்தான், மரம் வந்து பார்த்தீங்கன்னா மரண். ஓகே, இல்ல மரங்கள் வேற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ மரம்னா மரம் தான். அப்ப இயல்பா வரக்கூடிய வார்த்தையை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முடியாது. இது வந்து எந்த வார்த்தையும் மாற்ற மாட்டாங்க. ஓகேவா? அதாவது இது வந்து வடமொழி வார்த்தையா இருக்காது, இல்ல வேற்றுமொழி சொல்ல இருக்காது. இயல்பா மரத்தை நம்ம மரம்னு சொல்றோம். இருக்கக்கூடிய நம்ம தமிழ் எழுத்துக்களை இலக்கண முறையோட பயன்படுத்தி சொல்றோம்.
ஓகேவா? இப்போ வந்து நிலம்ன்றது வந்து பார்த்தோன்னா இந்த தன்னகரன்னா மொழிக்கு முதல்ல வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மா மொழிக்கு முதல்ல வரலாம், வா மொழிக்கு முதல்ல வரலாம், ஏ. அதே மாதிரி வந்து கடைசியா என்னது இம் இம் இன் து. இது எல்லாமே வந்து இலக்கண முறைப்படி தான் இந்த வார்த்தைகள் உருவாயிருக்கு. அதனால இலக்கணம் முடியாது. அப்போ இலக்கணம் முடிய வார்த்தைகளை இயல்பா வெளிப்படுத்துவது இலக்கணம் முடியாது நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இலக்கண போலி. இலக்கண போலினா என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என குறிக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், முன்றில் அப்படின்னு அழைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கிளையின் நுனி பகுதியை வந்து பார்த்தோன்னா கிளை நுனி, ஏன்னா கிளையோட நுனி பகுதி தான் சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நுனி கிளை, நுனியுடைய கிளை கிடையாது, கிளையுடைய நுனி தான். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கண முறையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலிகள். ஆக்சுவலா வந்து இலக்கண முறையே கிடையாது, கிராமரே கிடையாது. ஆனா கிராமட்டிக்கலா என்ன பண்ண நம்ம ஏத்துக்கிறோம். சரியா? அப்ப இலக்கணம் இல்லாத சொற்களை வந்து பார்த்தோன்னா இலக்கணம் உடையது போலவே நம்ம ஏத்துக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் என்ன சொல்றேன், இலக்கண போலி. ஆக்சுவலா வந்து இலக்கணம் கிடையாது, இலக்கண முறைப்படி பார்த்தா தப்பு. ஆனா என்ன அப்படின்னா நம்ம இலக்கண முறையை ஏத்துக்கிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது காரணம் என்ன அப்படின்னா மாத்தி போட்டாலும் பொருள் மாறாதுன்றதுனால. ஓகேவா? ஏன்னா இல்முன்னாலும் முன்றினாலும் பொருள் ஒண்ணுதான், நுனிக்கிளினாலும் கிளையினாலும் பொருள் ஒண்ணுதான். அதான் இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதி இடமாறி வருவதை குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். ஓகேவா? இந்த வார்த்தையில் வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையா மாறாது. அந்த வார்த்தைக்குள்ள எழுத்துதான் முன்னாடி கிருத்து பின்னாடி, பின்னாடி கிருத்து முன்னாடியா மாறும். ஓகே, இப்ப மரம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா காடு அப்படி மாறாது. மரம்ன்றது அந்த வார்த்தை தான் மாத்தி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தை தான் மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே என்னது இல்முன், இதான் அந்த மூன்றில் அப்படின்னு மாறி இருக்கு. கிளை நுனி, நுனி கிளை அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரி தான் பாருங்க புறநகர், இது எல்லாமே இலக்கண போலிகள் தான். நகர்ப்புறம் தான் வரணும், புறம் நகர் கிடையாது. நகரத்துக்கு புறப்பகுதி, அதான் புறநகர்னு அர்த்தம். இப்ப நகரத்தை விட்டு வெளிப்பகுதின்னு அர்த்தம். அதே மாதிரி கால்வாய், வாய்க்கால் தான் வரணும். ஆனா நம்ம கால்வாய்ன்னு சொல்றோம். அதே மாதிரி தசை கிடையாது, சதை, சதை பகுதி இது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், தசைன்னு சொல்லிட்டு குறிப்பிடும். அப்ப சதைன்னு வரணும். அதே பார்த்தீங்கன்னா கடைக்கண், கடைக்கண் கண்ணுடைய கடைப்பகுதி, கடைக்கண் பார்வை நம்ம சொல்ல பத்தியா, கடைக்கண் கிடையாது, இருக்குதே ஒரே கண் தான். ஓகே, நடுக்கண் கடைக்கண் முதல் கண் கிடையாது. அப்ப கண்ணுடைய கடைப்பகுதி. ஓகே, சோ அப்போ கண் கடைன்னு தான் வரணும், அதான் கரெக்ட். ஆனா என்ன பண்றாங்க, கடைக்கண் வராங்க, ஆனாலும் பொருள் மாறாது, அதான் சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல வாயில் வாசல், ஏன்னா வாயின்ற வார்த்தை எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க பாருங்க. இலக்கண சரி, இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், அதாவது இல்லறத்தின் வாய்ப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லத்தின் அதான் நம்ம என்ட்ரன்ஸ், அப்ப இல் வாய்ன்னு சொல்லி குறிப்பிடுவோம். என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில், இல் வாய், வாய் குட்டல் இல் வாயில் அப்படின்னு மாறிச்சு. வாய் குட்டல் இல், அப்ப ஈயும் சேர்ந்து ஈயா மாறிச்சு. அப்ப வாயில் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அது இந்த காலத்துல என்ன பண்றாங்க, வாசல்னு சொல்லி கழிக்கிறாங்க. அப்ப இல் வாயின்றது வாயிலா மாறி அது இப்ப வாசலா மாறிடுச்சு. அப்ப அது மருவுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ஏன் மருனா வார்த்தை மாறாது, சரி அர்த்தம் மாறாது, ஆனா வார்த்தை மட்டும் அந்த சென்டென்ஸ் மட்டும் மாறிட்டு இருக்கும். வாயில்ன்றது வாசலா மாறிச்சுல்ல, இதை வந்து மருவு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த உத்தரம் பாருங்க. மூணாவதா, நாம் எல்லா சொற்களும் எல்லா இடங்களும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்ன சொல்றோம் நம்ம, தஞ்சை. திருநெல்வேலி என்ன சொல்றோம், நெல்லை. ஓகேவா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த குட் மார்னிங்ன்றத ஜிஎம் அப்படின்னு ஷார்ட் பண்ற மாதிரி, அது அப்ரிவேஷன், அதான் அவங்க மருன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அந்த முழுசா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை ஷார்ட்டா பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தினா அதோடைய அர்த்தம் மாறாது. அதான சொல்லுவாங்க மருவு, அதாவது மருவி, மாறி மருவி திரிந்து அழைக்கப்படுவது. ஓகேவா? இப்போ கோயம்புத்தூர் வந்து என்ன சொல்றோம் நம்ம, கோவைன்னு அழைக்கிற பத்தி, அது கோவை. குடந்தைனா கும்பகோணம், எந்தனா என் தந்தை, போதுனா பொழுது, சோநாடுனா சோழ நாடு. ஸோ அதான் என்ன பண்றாங்க, ஷார்ட்டா நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த வார்த்தை நீண்டிருக்கூடிய வார்த்தை வந்து குறுகி, அது குறைந்த சொற்களை கொண்டு மாற்றி எழுதுதான் சொல்றாங்க மருவு. அதாவது வந்து பார்த்தா அந்த காலங்காலமா இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி மருவி வரக்கூடியது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி வழக்கு. இயல்பு வழக்குனா இயல்பாக வரக்கூடிய, இயல்பாக வழக்கமா வரக்கூடிய சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முடியாது, இலக்கண போலி, மருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப தகுதி வழக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களை குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லணும், ஆனா அது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கும். அப்போ அதுக்கு தகுதியான வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துக்கு தகுதி வழக்கு. அப்ப நம்ம சொல்ல வந்ததை அப்படியே இயல்பா சொல்றது இயல்பு வழக்கு.
ஓகே, அதை இலக்கண முடியாது, இலக்கண போலி மறுவுல பார்த்தோம். ஆனா சொல்லக்கூடிய கருத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும், இல்ல வந்து பார்த்தா சொல்றது நாகரிகம் கிடையாது, அது சொன்னா மத்தவங்களும் புரிஞ்சுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நகருக்கு புரிஞ்சுக்கணும், நாகரிகமா இருக்கணும், ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா புண்படுத்தாத வார்த்தையா இருக்கணும். அப்படின்னும் போது அதற்கு இணையான அதற்கு தகுந்த ஒரு தகுதியான வார்த்தையை வந்து செயல்படுத்துறாங்க பத்தியா, அதுதான் தகுதி வழக்கு. சொல்ல தகுதியற்ற வார்த்தைக்கு பதிலாக தகுதியான வார்த்தையை போட்டு சொல்லக்கூடியது என்ன சொன்னாங்க, தகுதி வழக்கு. இதுவும் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். இடைக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஃபர்ஸ்ட் இடைக்கரடக்கல்னு பாத்தீங்க அப்படின்னா பேரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் கூறுவது. அதான் டீசென்டா சொல்லணும் பத்தியா, ஒரு வார்த்தை நம்ம பேசுறது வந்து பார்த்தா டீசென்டா பேசுறது, அதான் இடைக்கரடக்கல்னா அது டீசென்டா பேசுறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, கால் கழுவி வந்தான், அதான் நம்ம வந்து மோஷன் போயிட்டு வரோம்னு சொல்லும் பத்தி அதை சொன்னாங்க, கால் கழுவி வந்தானாலே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து குழந்தை வெளியே போய்விடுது, குழந்தை மோஷன் போயிடுச்சு, அதான் சொன்னாங்க குழந்தை வெளியே போய்விட்டது. அடுத்து ஒன்றுக்கு போய் வந்தான், யூரின் போயிட்டு வந்தோம் சொல்லதானே சொன்னாங்க, ஒன்றுக்கு போய் வந்தான், நம்ம வந்து ஒண்ணுக்கு போயிட்டு சொல்லும் பத்தி அதுதான். சோ அப்ப இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டுக்காக நம்ம இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா, அடுத்தது மங்களம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அமங்கல வார்த்தைக்கு பதிலாக மங்கள வார்த்தை, அவ்வளவுதான்பா. மங்களம் இல்லாத வார்த்தையா இருக்கும், அதுக்குண்டான ஒரு மங்கள வார்த்தையை சேர்த்து சொல்றதானே அது. இப்போ வந்து இறந்துட்டார், செத்துட்டார், அவன் செத்துட்டான்னு சொல்றத இறைவனடி சேர்ந்தார். ஏன்னா செத்தா எங்க போவாங்க, கடவுள் தான். அப்ப இறைவனடி சேர்ந்தானாலும் செத்தானாலும் ஒண்ணுதான். ஆனா செத்தான்றது ஒரு அமங்கல வார்த்தை, அப்ப இறைவனடி சேர்ந்தான்றது ஒரு மங்கள வார்த்தை. அப்ப அந்த அமங்கல வார்த்தைக்கு பதிலாக மங்கள வார்த்தையை பயன்படுத்துவதுதான் அது மங்களம். ஓகேவா, இப்போ வந்து ஓலைனா திருமுகம், ஓகே, ஓலை வந்திருக்கு சொல்ல பத்தி. அடுத்தது கருப்பாடு, பொதுவாக நம்ம வெள்ளாடுன்னு சொல்லுவோம், ஆனா நம்ம ஆங்கிலத்தில் பிளாக் ஷீப்னு தான் இருக்கும், ஆங்கிலத்தில் பிளாக் ஷீப் தான், ஆனா நம்ம தமிழ் என்னது வெள்ளாடு. ஏன்னா கருப்பாடு தான் தெரியும், ஆனா நம்ம கருப்பாடு அதை நம்ம அப்பே அந்த நிறத்தை வச்சு அந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தா தரத்தை குறைக்கிற மாதிரி அதான் சொன்னாங்க. அதை அமங்கலமா இருக்கிற வார்த்தையை மங்களமா சொன்னதை வெள்ளாடுன்னு நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கை அணை, விளக்கை குளிரவை, ஓகேவா. அடுத்தது வந்து சுடுகாடு, அது நன்காடு, நல்ல முறையில் அடக்கம் பண்றாங்க, அதை நன்காடுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே, அடுத்தது குழுவுக்குறி. இந்த குழுவுக்குறினா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ்க்கு மட்டும் தெரியறதுக்காக, ஒரு பெரிய கூட்டம் மேல இருக்கு வச்சுங்களேன், ஒரு சில வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்க்கு மட்டும் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அந்த கேங்க்கள் மட்டும் தான் அந்த வார்த்தையை வந்து புரிஞ்சுக்க முடியும், வேற யாருக்கும் அது தெரியாது. ஓகேவா, இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு கோட்டை முருட சிங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வரும். ஓகேவா, அது அந்த கேங்குகளோட வந்து ஒரு கோட் வேர்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேவா, கோட் வேர்டுன்னு வச்சுக்கலாம் ஈஸியா. பாருங்க, பொன்னை பரி எனல், இது பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பரினா என்னன்ற அர்த்தம் தெரியும். அதே மாதிரி ஆடையை காரை எனல், ஓகேவா, ஆடை என்ன பண்ணுவாங்க காரைன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஓகேவா, யானை பாகர் தான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. இல்ல சிம்பிளா கொடுத்துனா பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இந்த இடைக்கடக்கல். ஓகே, டீசென்டான வார்த்தை சொல்றது. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களை சொல்லுது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட கேங்குக்கு மட்டும் ஒரு கோடு வேர்டு மாதிரி பயன்படுத்தினது குழுவுக்குறி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும் மூணுமே. அடுத்தது போலி. ஓகே, போலினா வந்து சார் தேங்காய் போலியா பருப்பு போலி கேட்டா இது வந்து பார்த்தா தமிழ்ல வரக்கூடிய தமிழ் போலி. ஓகேவா, போலின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை மாறினாலும் அர்த்தம் மாறாம இருக்கிறது தான் போலி. ஓகே, ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து மாறி இருக்கும், அப்படி எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் மாறாது, அதனுடைய பொருள் மாறாது. அப்ப எழுத்துக்கள் மட்டும்தான் மாற்றம் அடைஞ்சிருக்கும், பொருள் மாறாம வரும், அதுக்கு பேர் தான் போலி அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. இங்க பாருங்க, அறம் செய்ய விரும்பு, இது யார் சொன்ன, ஔவையார் சொன்ன கூற்று. அரண் வலியுறுத்தலை பத்தி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இங்க ஔவையார் சொன்ன அறமும் வள்ளுவர் சொன்ன அறனும் அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா வார்த்தைங்க அறம்ன்றது அரணா மாறி இருக்கு. அப்ப அந்த எழுத்து, அந்த வார்த்தையில எழுத்து மாறினாலும் பொருள் மாறாம இருக்கிறதுக்கு பேர் தான் போலி. ஓகே, அப்போ வார்த்தைகள் மாறலாம். ஓகேங்களா, இத்தொடரில் அறம் அரண் ஆகிய சொற்களை ஒரு எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். அது மொழிக்கு முதல்லையும் வரலாம், மொழிக்கு இடையிலும் வரலாம், மொழிக்கு இறுதியிலும் வரலாம். 3 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை, அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து மாறினாலும் அர்த்தம் மாறாது. அது என்ன சொல்றாங்க இங்க, போலி. ஓகே, இதுல வந்து முதல் எழுத்து மாறிச்சு அப்படின்னா முதற் போலி, இடை எழுத்து மாறிச்சு அப்படின்னா இடை போலி, கடைசியில் கூடிய எழுத்து மாறிச்சு அப்படின்னா கடை போலி. இங்க பாருங்க, முதற் போலி என்ன சொல்றாங்க, பசல், பைசல், மஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா மைஞ்சு, மயல் என்பது மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்துனா இருக்கு, மாறினாலும் பொருள் மாறாது.
அவனுக்கு பசல் பண்ணு, அவனுக்கு பைசல் பண்ணு தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, அப்ப அந்த பைசல்னாலும் பசல்னாலும் ஒண்ணுதான். ஓகே, மஞ்சுனாலும் மைஞ்சுனாலும் ஒண்ணுதான், மயல்னாலும் மையல்னாலும் ஒன்றுதான். ஓகே, அதே மாதிரி தான் இடைப்பொழித்து பார்த்தீங்கன்னா இடை எழுத்து அமைச்சு, இது ஆனால் நம்ம அமைச்சுன்னு தான் அழைப்போம். இளஞ்சி இளைஞ்சின்னு தான் சொல்லுவோம். அரையர் அரையர் தான் குறிப்பிடும். ஆனா அமைச்சுனா என்ன அர்த்தமோ அதே தான் இதுவும், இளஞ்சினா என்ன அர்த்தமோ அதே தான் இதுவும். அந்த இடையெழுத்து மாண்டத்து மையாவும் லாண்டத்து லையாவும் ராண்டத்து ரையாவும் மாறி இருக்கு. அப்ப இடையெழுத்து மாற்றம் அடைஞ்சாலும் பொருள் மாறாம இருக்குன்னா இது இடைப்போலி. அடுத்து பாருங்க, கடைப்போலின்னு பார்த்தீங்கன்னா அகம், இதை நம்ம அகன்னு சொல்லி அழைக்கிறோம். நிலம் நிலன்னு சொல்லி அழைக்கிறோம். முகம் முகன்னு சொல்லி அழைக்கிறோம். பந்தல பந்தர், சாம்பல சாம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அப்படி மாறினாலும் என்ன ஆகுது, அந்த இறுதி எழுத்து மாறினாலும் பொருள் மாறாம இருக்குதுன்னா இது என்னது, கடைப்போலி. கடைனா கடைசி எழுத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து முற்றுப்போலி. ஸோ முற்றுப்போலின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல் எழுத்து மாறினா முதற்போலி, இடை எழுத்து மாறினா இடைப்போலி, கடைசி எழுத்து மாறினா கடைப்போலி, எல்லா எழுத்தும் மாறினா அது முற்றுப்போலி. முற்றும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனைத்தும். ஓகே, அப்போ முற்றும்னா அனைத்தும் போது எல்லா எழுத்தையும் மாறிச்சு, என்டையரா மாறிச்சு அப்படின்னா அது வந்து முற்றுப்போலி. ஓகேவா? இப்போ நம்ம 5ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஆனா நம்ம என்ன சொல்றோம், 5 ரூபாய் கூட தான் கேட்போம். 5 ரூபாய் 5 ரூபாய் கூட நம்ம யாருமே கேட்கறது கிடையாது, 5 ரூபாய் கூட தான் கேட்கிறோம். அப்ப 5 நாளும் 5 நாளும் 5 ரூபாய், அந்த 5 தான் குறிக்குது. அப்போ ஆனா மொத்த எழுத்தே மாறிச்சு. அப்ப எழுத்து ஃபுல்லாவே மாறினாலும் அர்த்தம் மாறல. இது வந்து மொத்த எழுத்து மாறினாலும் பொருள் மாறாம இருக்கிறதுனா இது என்ன சொல்றாங்க, முற்றுப்போலி. முற்றும் மாறினாலும் பொருள் மாறவில்லை. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. சார் இது சேர்த்தா மொத்தம் 4 வகை வருதுங்கன்னா போலி 3 வகை தான். இது வேறு ஒரு வகையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முற்றுப்போலியை கருதுறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள். ஸோ இலக்கிய வகை நம்ம சொற்கள் வந்து பார்த்தா 4 வகைப்படும் பார்த்திருந்தோம். ஓகேவா? இலக்கண முறையில மொத்தம் 4 வகை, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி இலக்கிய முறைப்படி இலக்கியத்துல வந்து பார்த்தா 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். இது நம்ம வந்து இலக்கணம் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பத்தி நம்ம வந்து 6th புக்லயே பார்த்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய முறைப்படி 4, நம்ம அதையோட சொல்லியிருந்தோம். இலக்கண முறைப்படி 4 வகைப்படும், இலக்கிய முறைப்படி 4 வகைப்படும். அந்த இலக்கிய முறை தான் இது. இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல். அதை விட இது ஈஸியா இருக்கும். இயற்சொல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்கள் கவனிங்கள். இவற்றின் பொருள் இயல்பாக எளிதில் விளங்கும். இப்ப கடல்னாப்பா, கடல்னாப்பா நீர்நிலை அதிகமாக பகுதி கடல் பகுதிப்பா. கப்பல்னா கடல்ல போகக்கூடிய ஒரு படகு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் நம்ம சொல்றோம். எழுதுனா எழுதுறது. அப்போ இயல்பா நமக்கு வந்து புரியும்படி அல்லது விளங்கும்படி எழக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்சொற்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த வார்த்தை வந்து படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே புரியும். படிச்சவங்க படிக்காத எல்லாருக்குமே இயல்பாக புரியக்கூடிய சொற்களை வந்து இயற்சொல் அழைக்கிறாங்க. இந்த இயற்சொல் பொதுவாக வந்து என்னது 4 வகைப்படும். இயற்சொல் பார்த்தீங்கன்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை உயர்ச்சொல், உரி இயற்சொல். மொத்தம் 4 வகை இருக்கு. இப்ப மண், பொன் இது எல்லாமே வந்து பெயர் சொல். அப்ப என்ன சொல்லுங்க, பெயர் இயற்சொல். நடந்தான் வந்தான்றது பார்த்தீங்கன்னா ஒரு வினை, அப்ப வினை இயற்சொல். அவனை அவனால் இதுல ஐ ஆல் அப்படின்ற இடைச்சொல் கலந்துருக்கு, அப்ப இடை இயற்சொல். மாநகர் மான்ற உரிச்சொல் கலந்துருக்கு, அப்ப உரி இயற்சொல். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திரிசொல். திரிசொல்றது பார்த்தீங்கன்னா படிச்சவங்க மட்டும் தெரியக்கூடியது. வங்கூழ், அழுவம், சாற்றினான், உரு பயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் ஆகும். இவை முறையே வங்குழானது காற்று, அழுவம்னானது கடல், சாற்றினான்னா சொன்னான், உரு பயன்னா மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாக இருக்கக்கூடிய இலக்கிய சொற்களை தான் சொல்றாங்க திரி சொல். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல பார்த்து இயற்சொன்னது கல்வி கற்றாலும் சரி, படிச்சவங்க படிக்காதவங்க 2 பேருக்குமே இயல்பா புரியுது இயற்சொல். படிச்சவங்களுக்கு மட்டும் புரியுதுனது திரி சொல். ஓகே, படிச்சவங்களுக்கு தெரிவிக்கிறது திரி சொல். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இதுவும் 4 வகைப்படும். எப்படி இயற்சொல் 4 வகை பார்த்தோமோ அதே மாதிரி திரிசொல் 4 வகைப்படும். ஓகேவா? இங்க பாருங்க, அழுவும் வங்கம் இது என்னது பெயர். ஏன்னா கடல், சரி அழுவம் காற்று, சரி வங்கம்னா கடலா, என்ன பார்த்தோம், வங்குனா கடல், சரி வங்கம்னா காற்று, அழுவம்னா கடல். ஓகேவா? சோ ரெண்டுமே வந்து ஒரு பெயரை குறிக்கிறதுனா சொல்லுவாங்க இது பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றான் இது வினையை குறிக்கிறதுனால வினை சொல். அன்ன மான இது வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல்லா வரதுனால வந்து இந்த இடை திரிசொல்.
கூர் கழி இது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல். உரிச்சொல்ல பயன் வந்து அது உரி திரிச்சொல். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? இந்த திரிச்சொல் வந்து இன்னும் வேற வகையா வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பொறுத்து 4 வகை. ஓகேவா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்லை பொறுத்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வகையில பிரிக்கிறாங்க. என்ன வகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு திரிசொலுக்கு பல பொருள் வந்திருக்கும். அப்ப அது பல பொருள் கொண்ட ஒரு திரிசொல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பொருள் இருக்கும். ஆனா ஒரே அந்த ஒரு சொல்லுக்கு தான் பல பொருள் வரும். அப்ப அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இப்ப வங்கம், அம்பி, நாவாய். வங்கம், அம்பி, நாவாய் இது மூணுமே வந்து கப்பல்ன்ற ஒரு வார்த்தை தான் குறிக்கும். ஓகே, வங்கம், அம்பி, நாவாய் இது மூணுமே வந்து கப்பல்ன்ற ஒரு வார்த்தை தான் குறிக்குது. ஓகேவா? அப்போ இந்த 3 திரிசொல்லா இருந்தாலும் கப்பல்ன்ற ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கிறதுனால இது என்ன சொல்றாங்க, ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். பொருள் ஒண்ணுதான், பல திரிசொல் வந்திருக்கு. இதுவே இதழ்ன்ற ஒரு திரிசொல், அந்த இதழ் என்ன அர்த்தம், பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, அப்புறம் வந்து பனையேடு, அப்புறம் நாளிதழ். இந்த ஒரே ஒரு திரிசொல் இவ்வளவு அர்த்தத்தை இவ்வளவு பொருள் தருது. அப்போ இது என்னது, பல பொருள் தரக்கூடிய பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஓகே, ஒரு திரிசொல் பல பொருள் தந்தா பல பொருள் தரக்கூடிய திரிசொல் ஒரு திரிசொல். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பல திரிசொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தந்தா அப்படின்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொல் சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்து திசை சொல். ஸோ திசை சொல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது தமிழ் சொல் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தா இயற் சொல்லா இருக்கட்டும், திரிச்சொல்லா இருக்கட்டும், ரெண்டுமே தமிழ் சொற்கள் தான். ஓகே, அது ரெண்டுமே வந்து தமிழ் சொல்ல வேறுபடுத்துது. ஓகே, இந்த இலக்கிய வகையில 4 வகை சொற்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய 2 சொல் தமிழ் சொல் தான். அந்த தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா எல்லாருக்கும் புரியாம வரது இயற்சொல். படிச்சவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா திரிசொல். ஆனா இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா திசை சொல்லா இருக்கட்டும், வட சொல்லா இருக்கட்டும், இது ரெண்டுமே தமிழ் சொல்லே கிடையாது. இது ரெண்டுமே தமிழ் சொல்லே ஆனா தமிழ்ல வழங்கக்கூடிய சொற்கள். தமிழ்ல வழங்கக்கூடிய சொற்கள், ஆனா இவை தமிழ் சொற்கள் கிடையாது. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா திசை சொல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இதுவும் தமிழ் சொல் கிடையாது, ஆனா வடமொழியும் கிடையாது. தமிழ் சொல்லும் வடமொழி அல்லாத சொற்களை வந்து என்ன சொல்றாங்க, திசை சொல். இப்ப சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை தான் இந்த சொற்கள். இவ்வாறு வடமொழியை தவிர, இந்த வார்த்தை முக்கியம், வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். பல திசையிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் எங்கிருந்து மட்டும் வராது, வடமொழி தவிர, வடக்கு தவிர மீதி எல்லா திசையிலிருந்தும் தமிழ்ல வந்த சொற்களை தான் சொல்றாங்க திசை சொற்கள் அப்படின்னு நான் வச்சுங்க. வட சொல் என்னது, வடமொழி சொற்கள். தமிழில் வழங்கக்கூடிய வடமொழி சொற்களை வட சொல் குறிப்பிடுறாங்க. பாருங்க, வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இது எல்லாமே நம்ம தமிழ் சொல் நினைச்சிருப்போம், ஆனா இதுவுமே தமிழ் சொல் கிடையாது. ஓகேவா? இது தமிழ் சொல். இந்த வட சொல்லை வந்து 2 வகையை பிரிக்கிறாங்க, தற்சமம், தற்பவம். இது ரொம்ப முக்கியமானது, தற்சமம், தற்பவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தற்சமம் பாத்தீங்கன்னா கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லட்சுமி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களாக மாற்றி எழுதுவதை தற்பவம். வடமொழியில் இருக்கிற மாதிரி இங்க தமிழ்மொழி எழுதுவாங்க. ஓகேவா? அது என்ன சொல்றாங்க, தற்பவம், சரி தற்சமம் சொல்லுவாங்க. சமம், அங்கேயும் இங்கேயும் சமமா இருக்கும், அது தற்சமம். ஞாபகம் வச்சுங்க, வடமொழியிலையும் இங்கேயும் சமமா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா நமக்கு ஏத்த மாதிரி மாத்தத்து தற்பவம். ஓகேவா? இப்ப நம்ம இங்கிலீஷ்ல லட்சுமின்னு எழுதணும். இப்ப லட்சுமி நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வடமொழி எழுத்து, ஆனா நம்ம தமிழ் லட்சுமி அல்லது லக்குமின்னு எழுதுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வரும், ஏன்னா ஈன்றது முதல்ல வரணும், லான்றது நம்ம தமிழ்ல வந்து முதல் எழுத்தே வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷம், விடம், ஷான்றது நம்ம வடமொழி, அப்ப விடம் அப்படின்னு எழுதுவோம். அப்போ அந்த வடமொழி எழுத்து அப்படியே நம்ம தமிழ்ல எழுத்து தற்சமம், அங்கேயும் இங்கேயும் சமமா இருக்கும், தற்சமம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அங்க இருக்கு வடமொழி எழுத்து நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுத்து தற்பவம். ஓகேவா? மாத்தி எழுத்து தற்பவம், அவ்வளவுதான்பா. ஓகேவா? சோ இதோட வந்து இலக்கிய சொற்கள் முடிந்தது. அடுத்து நான் பார்க்க போது ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம், ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம், பகாபதம்.
ஓகேவா? இது 3 டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து ஓரெழுத்து ஒருமையில வந்து பெருசா நம்ம சொல்ல போறதில்லப்பா. ஓகேவா? நன்னூல் அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இலக்க நூல். இந்த நூல் எழுதிய யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். ஓகே, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒருமொழிக்கு சொன்னார். நன்னூல்ல பவணந்தி முனிவர் என்ன பண்ணிருக்காரு? 42 ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு எழுத்தா இருக்கும், ஆனா ஒரு பொருளை குறிப்பிடும். ஓகே, ஓர் எழுத்து தான், ஆனா ஒரு பொருளை குறிக்கக்கூடியதான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ து அந்த 42 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் 40, குடில் எழுத்துக்கள் 2. அந்த 2 தான் என்னது? இந்த நோ து. மீதி 40 எழுத்துக்களுமே என்னதான்? சரி, அந்த குறில் எழுத்துக்கள் தான் 2 நோ து. மீதி அந்த 40 எழுத்துக்களுமே என்னது? நெடில் எழுத்துக்கள். அப்ப மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒருமையை பத்தி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல், சொன்னவர் பவணந்தி முனிவர். அந்த 42 எழுத்துக்கள் 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள், 2 வந்து குறில் எழுத்து, 1 நோ, இன்னொன்னு து. ஓகே, அது கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வரக்கூடிய ரீசெண்டான எல்லா எக்ஸாம்லையுமே இதுல இருந்தா கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 42 ஓர் எழுத்து ஒருமைகள் தான். ஆனா பசு, ஈனா ஈதல் கொடு, ஊனா இறைச்சி, ஊனானது இறைச்சி, ஏனா அம்பு ஏகலைவன், ஐனா தலைவன், ஊனா மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கானா காடு சோலை சொல்லுவாங்க, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், அதாவது கை நிலை ஒழுக்க நிலையை பத்தி சொல்லக்கூடியது, கோன அரசன், ஓகே, கோமகன் அரசன், சானா சாதல் இறந்து போதல், சி அப்படின்னா இகழ்ச்சி, ஒருத்தனை இகழ்ச்சி நம்ம சி சீன்னு சொல்லும் பத்தியா, சி நீ இப்படிப்பட்ட ஆளா, அப்ப அவனை இகழாம தானே சொல்றோம், அப்ப சீனா இகழ்ச்சி. சேனா சேனா உயர்வு, ஓகே, சேனா உயர்வு அதாவது சேய்மை தொலைவு, ரொம்ப உயர்வா போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனா மதில், நான் வச்சு ரொம்ப முக்கியமானது சோனா மதில். ஓகேவா? அடுத்து வந்து தானா கூட, எனக்கு தா, தீனா நெருப்பு, தீ, தீனா இப்ப தளபதியின் தீ நம்ம சொல்லும் போது தீனா என்னது? ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தூணா தூய்மை, தேனா தெய்வம் கடவுள், தைனா தைத்தல், தைனா ரெண்டுமே வரும், மாதமும் வரும், தைக்கத்து இந்த துணி தை, அந்த துணி தை நம்ம சொல்லும் பத்தியா, தைனா தைத்தலும் வரும், மாதமும் வரும், தமிழ் மாதம். அடுத்த நானா நாக்கு, என் நா சிந்துமே, ஓகே, யாகாவராயன் நாகாக்க, அப்ப நானா நாக்கு, நீனா முன்னிலை, முன்னிலை ஒருமை, நீனா, நானா தன்மை ஒருமை, நீனா முன்னிலை ஒருமை, செகண்ட் பர்சன் சொல்றது, அப்போ முன்னிலை ஒருமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேனா நேசம், நேசம்னா அன்பு, நைனா இழிவு, நைனா அவன் திட்டினே இருக்காத, இழிவுபடுத்திட்டே இருக்காத, ஓகே, நைனா இழிவு. அடுத்து நோனா வறுமை, நோ அவன் வாழ்க்கையில எதுவுமே இருக்க, சந்தோஷம் நோ, அப்புறம் வந்து வருமானம் நோ, ஓகேவா, வாழ்க்கை நோ, வீடு நோ, எதுவுமே இல்லாதவன் வறுமையா தான் இருப்பான். அப்ப எல்லாமே நோனா நோனா இல்லை, எதுவுமே இல்லைன்னா வறுமை அப்படின்னு வச்சுங்க. அடுத்து பானா பாடல் தெரியும், பூனா மலர் தெரியும், பேனா மேகம், மேகம் என்ன பண்ணும்? மேகம் தான் மழையை பெய்விக்கும், அப்ப பேய் மழை பெய்ய வைக்கிறது மேகம் தான் அப்படின்னு வச்சுங்க. அடுத்தது பைனா இளமை, சின்ன வயசுல தான் நம்ம வந்து பை எடுத்துட்டு போவோம், காலேஜ் போயிட்டு போய் என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு நோட் தான், அதை எடுத்து சுத்திட்டு போவோம். இதுவே சின்ன வயசுல தான் என்ன பண்ணுவோம்? அதாவது பார்த்தீங்கன்னா லஞ்ச், அதாவது சாப்பாடு பேக், லஞ்ச் பேகு கூட வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எடுத்து போகிற பேகு, இதுமாதிரி நிறைய பேக் எடுத்துவோம். அப்போ சின்ன வயசுல தான் பை அதிகமாக எடுத்துன்னு போவோம், வயசு ஆக ஆக என்ன பண்ணோம்? பை எடுத்துன்னு போக மாட்டோம். ஓகே, அப்போ இளமை பையன்றாம ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போனா போறது செல். அடுத்தது மானா மாமரம், மாங்காமரம், மீனா வான், மீனா மேலே, மீமிசை ஞாயிறு, ஓகேவா, மேலான அப்படின்னு அர்த்தம், இங்க மேலேன்னு சொல்றோம், வான் குறிக்கிறாங்க, வான்னா வானத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து மூணா மூப்பு, மூணால் என்னது? முதுமை, மூப்பு, முதுமைனாலும் மூப்புனாலும் ஒண்ணுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேனா மேலான அன்பு, நேனால அன்பு பார்த்தோம், மேனால அன்பு தான் ஞாபகம் வச்சுங்க, நேனால அன்பு மேனால அன்பு ஷார்ட்கட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைனா அஞ்சனம், மைனானது கண்ணில் வைக்கக்கூடிய மை, கருமை, அந்த கருமை தான் இருப்பாங்க, அஞ்சனம், அஞ்சனம்னா கருமைன்னு அர்த்தம். அவ்வளவு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோனா முகத்தல், மோந்து பாக்கத்து, முகந்து பாக்கத்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது யானா அகலம், யானா அகலம், ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வான அழைத்தல், வா, தானா தரத்து, போனா போர்த்து செல், ஓகே, அதே மாதிரி வானா அழைத்தல், வீணா மலர், அந்த மலருடைய அந்த 7 பிரிவு இருக்கா, அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல், அந்த வி வந்து பார்த்தீங்கன்னா அது மலருடைய ஒரு வகை. அடுத்து வைனா புல், வௌனா கவர்தல், வௌ நான் என்ன பண்ணோம்? டக்குன்னு வௌன்னு கவ்வும், கவ்வி கவருதுன்னு சொல்ல பத்தியா, அதான் கவர்தல். நோ அப்படின்னா நோய், நோ அப்படின்னா வறுமை பார்த்தோம், எல்லாமே நோ, அப்படி எதுவுமே இல்லைன்னா வறுமை. ஓகே, சோ உடல்ல மட்டும் சக்தி இல்லைன்னா நோய் அப்படி ஞாபகம் வச்சுங்க. நோ அது பெரிய நோ, இது சின்ன நோ அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா தூ, தூ அப்படின்னு ஒன்று பார்த்துப்போம், தூய்மை, தூ போட்டான அது தூய்மை, இந்த சின்ன தூ போட்டா அப்படின்னா உன், ஓகே, சாப்பாடு ஞாபகம். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். அடுத்து பகுபதம் பகாபதம், இது ரொம்ப முக்கியமானது. பகுபதம் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா,
இப்ப வேலன் படித்தான்ற வார்த்தையை வந்து பகுக்க முடியும், பகுக்கணும் தனியா பிரிக்க முடியும். இப்ப நம்ம ஆங்கிலத்துல சிலபிஃபைன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தமிழ்ல வந்து பகுபதம் பகாபதம். ஓகே, ஒரு சொல்லை அல்லது ஒரு எழுத்தை, ஒரு சொல்லை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா பகுக்க இயன்றால் அது பகுபதம், பகுக்க இயலாவட்டால் அது பகாபதம். ஓகேவா? இப்ப வேல் என்ன பண்ணலாம், வேல் கூட்டல் அன். படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அப்ப பிரிக்க முடியும். அது இஷ்டத்துக்கு நம்ம பிரிக்க கூடாது. சார் வேற என்ன, இவ்வு கூட்டல் ஏ கூட்டல் இல் பிரிக்கலாம், அந்த பிரிக்கிறாது, பிரித்தா ஒரு பொருள் தராம இருக்கணும். ஓகேவா? சோ அது பிரிக்கக்கூடிய முறை தான் பண்ணா அப்படின்னா பகுபதம் சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த பகுபதம் ரெண்டு வகைப்படும், பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம் அப்படின்னா பெயர் சொல் மொத்தம் எத்தனை இருக்கு, 6 இருக்குங்களா. பெயர் சொல் வகை எதாவது பார்த்துப்போம், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். அந்த 6 வகையான பெயர்ல அந்த பெயர் சொல்ல பகுக்கக்கூடிய பெயர் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம் அழைக்கிறாங்க. பாருங்க, பொருள், பொருட்பெயர்ல வந்து பார்த்தீங்கன்னா பொன்னன், பொன் கூட்டல் அன் பிரிக்க முடியுதா, அப்போ வந்து அது இது பெயர் பகுபதம். ஓகேவா? அது இடம், இடம் வந்து நாடன், நாடு கூட்டல் அன், இது வந்து இடப்பகுபதம். காலம் சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினை வந்து பார்த்தீங்கன்னா கண், கண்ணை குறிக்குது, கண் கூட்டல் அன். அப்புறம் இனியன், இனிமை கூட்டல் அன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழவன், உழவு கூட்டல் அன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உழவு என்பது தொழில் பெயர், இனிமை என்பது பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். ஓகேவா? கண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உறுப்பு, சித்திரை என்பது ஒரு மாதம் காலப்பெயர், நாடுன்றது ஒரு இடம், பொண்ணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். ஓகே, அது பகுத்தம் அப்படின்னா அது சரி பகுபதம் அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள் இடம் 6 வகையா பிரிக்கிறாங்க. பொதுவா பகுபதம் எத்தனை வகைப்படும், பொருட்பகுபதம், வினை பகுபதம். அந்த பெயர் பகுபதம், வினை பகுபதம். அந்த பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வினை பகுபதம் பார்த்தீங்க அப்படின்னா பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். உண்கின்றான் அப்படின்னா உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண், கிரு கின்று ஆண் என்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்கால இடைநிலை. இப்ப உண்கின்றான்னு சாப்பிட்டு இருக்கான், பிரசன்ட். ஓகேவா? இதை நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இப்ப பகுபத உறுப்புகள் மட்டும் ஷார்ட்டா பார்த்துக்கலாம். மொத்தம் பகுபத உறுப்புகள் 6: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேவா? பகுதி எப்பயுமே ஃபர்ஸ்ட் வரது பகுதிப்பா, ஃபர்ஸ்ட் வரது பகுதி. பகுதி எப்பயுமே பகுதி முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். இது கட்டளையாகவே, அது அடிசொல் மாதிரி தான் வரும். இப்ப நம்ம அடிசொல் பார்த்து பார்த்தியா, வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்படி இருக்கும், கட்டளை பொருள்ல ஏவல் பொருள் தான் வரும்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் இங்க இந்த பகுதி எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரு கட்டளை பொருளா தான் வரணும். ஓகே, அடுத்தது பகுபதத்தின் இறுதியில் அமைவது திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. அந்த விகுதி வச்சுதான் அது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அது ஒருமையா பன்மையான, அப்போ ஒருமை பன்மை அந்த பால் வகையும் திணை வகையும் சொல்லக்கூடிய இந்த விகுதி அது எப்பவுமே கடைசியா வரும். பகுதி முதல்ல, விகுதி லாஸ்ட். ஓகே, அடுத்தது பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவது இடைநிலை. ஓகேவா? அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவது சந்தி. அது எப்படி இருக்கும், மெய்யெழுத்தாக இருக்கும். ஓகே, பகுதிக்கும் இடைநிலைக்கும். அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இடம்பெறும் அசைச்சொல் வந்து என்னது, சாரியை. இப்ப அன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசைச்சொல். ஓகேவா? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். விகாரம் மாற்றமே இல்லாம வந்தா இயல்பு, மாற்றம் வந்தா அது விகாரம். இப்போ நம்ம மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்ணு மூக்கு எல்லாமே கரெக்டா இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இயல்பா இருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு 2-3 பிம்பிள்ஸ் வந்து அது விகாரம். ஏன்னா அந்த இயல்பா இருக்கக்கூடிய முகத்துல 2-3 பிம்பிள்ஸ் வந்துருக்கு, அப்ப விகாரம். இப்ப கூட ஒரு சில படத்தான் சொல்ல பத்தியா, இப்ப முகம் ஏன்பா இவ்வளவு விகாரமா இருக்கு அப்படின்னா, விகாரம்னா என்னத்த அப்படின்னா இயல்புக்கு மாறா இருக்கிறத விகாரம் சொல்லுவாங்க. இயல்புக்கு மாறா இருக்கிறத விகாரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அப்போ அந்த இயல்பா வரக்கூடிய பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது விகாரம் சொல்லி வைக்கிறாங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வரத்து என்ன பண்ணோம், பகுதி. அப்புறம் லாஸ்ட் வரத்து பார்த்தோன்னா விகுதி. ரெண்டுத்துக்கும் இடையில வரத்து இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலை வரத்து பார்த்தோன்னா சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் வருவது சாரியை. ஓகேவா? இது நாளத்துல வந்து பார்த்தோன்னா மாற்றத்தை ஏற்படுத்தினது விகாரம். அவ்வளவுதான்பா, வந்துச்சா?
இப்படி நம்ம தெரிஞ்சாலே போதும். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து வந்தனன், ஓகே, வா, ஏன்னா வான்றது கட்டளை வரும். வான்றது குறில் வான்றது வந்து பார்த்தோன்னா கட்டளை வா அப்படின்னா தான் அது கட்டளை. அப்ப கட்டளை பொருள் தான் நம்ம பகுதி வரும்னு பார்த்தோம். அப்போ வா குட்டல் இத்து, இத்து அன் அன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வான்றது பார்த்தீங்கன்னா பகுதி, இது வா என குறுகி இருப்பது விகாரம் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. அடுத்து பாருங்க, ஏன்னா மாறி இருக்கு. அடுத்து இத்து என்பது சந்தி, இது இந்தானது திரிந்திருப்பது விகாரம். அதாவது இத்து என்பது இங்க இந்தா மாறி இருக்கு, அதாவது மாற்றம் ஏற்படுச்சு, அது விகாரம். அடுத்து இந்த இத்தனது இறந்த கால நிலை. ஓகே, அடுத்து அன் என்பது சாரியை, இது எப்பவுமே அசை சொல்ல வரும். அடுத்து இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்க அல் அப்படி வந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று. ஓகே, வந்தனன், வந்தனல், வந்தனர். அப்ப இங்க அர் வரும், அது பலர்பால். ஆண்பால் பெண்பால் ரெண்டு, ஆண் பெண் இருவரும் வந்தனர், அவ்வளவுதான். அதை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அத்தனை பண்ணுது, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்தனன் இப்ப ஒருமை, இப்ப அறுபடனது பலர்பால், அப்ப பன்மை. அப்ப என் அந்த பான்பால் பெண்பால் அந்த பால் வகையை குறிக்கிறது விகுதி தான். இதான் வந்து பகுபத உறுப்புன்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த 6 ஞாபகம் வச்சு எது எது எங்க வரும் தெரிஞ்சா போதும். இதையுமே வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பகாபதம், மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது. ஓகே, ஒரு எழுத்து வந்து ஒரு வார்த்தையை அல்லது வந்து பார்த்தா ஒரு மொழியை வந்து பகுக்க முடிஞ்சா பகுபதம், பகுக்க முடியல, ஒரு சிறிய பகுதியாக பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். பகாபதம் வந்து பார்த்தா மொத்தம் 4 வகை, பெயர், வினை, இடை, உரி, மொத்தம் 4 வகையை பிரிக்கிறாங்க. பெயர் பகாபதம், நிலம், அதாவது பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா. வினை வந்து என்னது வினைச்சொல், இடை வந்தா இடைச்சொல், மண், கொல், தில், போல். அடுத்து உரினது உரிச்சொல்லான உரு, தவ, நனி. இது எதுவுமே பிரிக்க முடியல. இப்போ உருவை தனியா பிரிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. இது எதுவுமே நிலம், நில குட்டல் இம், நீ குட்டல் இரு, நெரு குட்டல் இப்பு, காற்று, கார் குட்டல் ட்ரூ, அப்படிலாம் பிரிக்க முடியாது. அப்ப பிரிக்க முடியாது பகாபதம், பிரிக்க முடியாது பகுப்பதம். பகுப்பதம் பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். பகாபதம் 4 வகை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அவ்வளவுதான். பகுப்பத உறுப்புகள் 6, அவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமானது ஒன்று. அதாவது ஒரு செயலை அல்லது ஒரு வினையை, ஓகே, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயரையாக அமைவது வந்து பார்த்தா தொழில் பெயர். ஓகே, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர். ஒரு செயலை குறிக்கும், அதாவது ஒரு வினையை குறிக்கும், அதான் அது தொழில் பெயர் குறிப்பிடாங்க. இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. தொழில் பெயருக்கும் வினை சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வினை முற்றம் பார்த்திருப்போம். வினை முற்றும் வினையை குறிப்பு தான், ஒரு வினையை கொண்டு முடிப்பது தான் வினை சொல் தான். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு என்னன்றது தெரியும், எந்த காலம் தெரியும். ஓகேவா. இப்ப எக்ஸாம்பிள் வந்தான், வருதல். இந்த வந்தானது வினை முற்று, வருதல்ன்றது பார்த்தீங்கன்னா வினை, அதான் தொழில். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன தொழிலோ அதை மட்டும், அந்த தொழிலை மட்டும் சுட்டி காட்டும். ஆனா இது தொழில் மட்டும் இல்லாம யாரு வந்தான், எப்ப வந்தான், ஒருத்த வந்தானா 2 பேர் வந்தானா எல்லாத்தையும் சொல்லும். இப்ப வந்தான்றது ஆண்பால், அப்ப வந்தவன் ஒரு ஆண்மகன். ஓகே, வந்தான் வந்துட்டான் இறந்த காலம். ஓகேவா. வந்தான் ஒருத்தன் தான் வந்திருக்கா, அப்ப ஒருமை. அப்ப இது எல்லாத்தையுமே எண், இடம், காலம், பால். ஓகேவா. எண் ஒருமை பன்மையா, இடம் வந்தானா அவன். அடுத்து வந்து பார்த்தோன்னா காலம், இது வந்து பார்த்தோன்னா இறந்த காலம், பால் ஆண்பால். எல்லாத்தையும் கிடைச்சா இது வினைமுற்று. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா எதை மட்டும் தான் காட்டும், தொழிலை மட்டும் குறிப்பிட்டு வந்துச்சுன்னா அது தொழில் பெயர். இது தொழிலை மட்டும் தான் காட்டும், அதாவது வினையை மட்டும் தான் குறிப்பிடும். வருதல்னா வருதல்ன்றது ஒரு தொழில், அவ்வளவுதான். ஓகேவா. இங்க பாருங்க, படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிப்பாங்க. விகுதி பெற்ற தொழில் பெயர், ஓகே, முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். மொத்தம் 3 வகையா பிரிப்பாங்க. இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா அந்த தல், அல், சி போன்ற அந்த விகுதியை பெற்று வரும். ஓகேவா. இங்க பாருங்க, இப்போ வந்து பார்த்தா இந்த படித்தல்ல தல், ஆடல் அல், பூ, தல், தல் போன்ற விகுதியை பெற்று வந்துச்சா என்னது, இங்க பாருங்க தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோட சேர்ந்து வந்திருக்கு. எது, இந்த நடத்தல்ல தல், உன்னல்ல அல், வாழ்வுல ஊ, வாழ்க்கையில கை போன்ற விகுதியை பெற்று வந்திருக்கிறதுனால என்னது விகுதி பெற்ற தொழில் பெயர். அதுமே என்னென்ன விகுதி இருக்கு பாருங்க, தல், அல், அம், ஐ, கை, வை, பூ, பூ, தூ, தி, சி, வி, மை. இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம் கொடுத்துருங்க பாருங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன் அப்படின்னா
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூறுதல் ஆட்டம் பாட்டம் ஈஸியா போட்டுருவோம். இப்போ மறதி அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன வகை பெயர் அப்படின்னு கேட்பாங்க. மறதி மட்டும் கொடுத்துட்டு அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தல் அதுதான் இப்போ நடித்தல் ஆடுதல் ஓடுதல் தான் பார்த்துருப்போம். வெறும் தல்னு வந்தா நமக்கு வந்து குழப்பம் ஏற்படுத்தும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகைன்னு நமக்கு தெரியாம போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ தருதல் இது தல் விகுதி, கூறல் அல் விகுதி, ஆட்டம் அம் விகுதி, விலை ஐ விகுதி, வருகை கை விகுதி, பார்வை வை விகுதி, போக்கு கூ விகுதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ ஊ தீ சி எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். இதெல்லாமும் தொழிற்பெயர்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது எல்லாமே விகுதியை பெற்று வந்தா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பாருங்க, முதல்நிலை தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விகுதி பெறாம ஒரு விகுதி கட்டாயிடும். விகுதியை விட்டு மீதி வரத்து வந்தானது அது விகுதி இல்லாத அப்பனா வரும் முதல் நிலை. அந்த முதல் நிலை எழுத்து மட்டும் வந்தா முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேவா? இங்க பாருங்க, இடித்தல் கொதித்தல் அப்படின்றதுல இடி கொதி மட்டும் வந்திருக்கு. அந்த அந்த எழுத்து துணத்துக்கு முதன்மை காரணமான அந்த முதல்நிலை எழுத்து மட்டும் வந்திருக்கும், அந்த விகுதி வந்திருக்காது. அப்ப விகுதி இடம்பெறாம அந்த முதல்நிலை எழுத்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது முதல் நிலை தொழில் பெயர். ஓகேவா? இங்க பாருங்க, வானில் இடி இடித்தது, சோறு கொதித்தது. இப்போ கொதி இடின்றதுன்னு அது ஒரு தொழில் பெயர் தான், ஆனா விகுதி வரல. அப்ப விகுதி இல்லாத தொழில் பெயர். அதான் என்ன சொல்றாங்க, முதல்நிலை தொழில் பெயர் வைக்கிறாங்க. அடுத்தது இங்க பாருங்க, செல்லமாக ஓர் அடி அடித்தான். அடித்தல், அந்த அடித்தல் தான் இங்க அடின்னு வந்திருக்கு. அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ், அதாவது புகழ்தல். அந்த புகழ்தல்ன்றதுல வந்த விகுதி இல்லாத புகழ் மட்டும் வந்துச்சு. ஓகே, அப்ப விகுதி இல்லாம வந்து என்ன சொல்றாங்க, முதல்நிலை தொழில் பெயர். ஓகேவா? அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முதல்நிலை எழுத்தே என்ன இருக்கும், திரிந்து வந்திருக்கும், வேற எழுத்தா வந்திருக்கும். அது என்ன சொல்றாங்க, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இங்க பாருங்க, பெறுதல் பெரு பேரு. ஓகே, அடுத்தது சுடுதல் சூடு, சரி சுடு அப்புறம் சூடு, அவ்வளவு இதே சொல்ல மாதிரி. இப்ப பெறுதல்ன்றது பாத்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். பெரு முதல்நிலை தொழில் பெயர். பேரு, அப்ப இந்த பெருன்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரா திரிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுடுன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரிஞ்சிருக்கு. ஓகே, அப்போ அந்த முதல்நிலை எழுத்தானது திரிந்து அந்த பேன்றது பேவும் சு அப்படின்றது சூவாவும் திரிந்திருக்குல்ல, அதனாலதான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேரு சூடுன்றது பாத்தீங்கன்னா பெரு சுடு அப்படின்ற அந்த முதல்நிலை எழுத்து தான் திரிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் நோட் பண்ணுங்க. வீடுனா வீடு, மீன்னா மீன், கொல் அப்படின்னா கோல், உடன்பாடு அப்படின்னா உடன்பாடு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம்ப்பா. ஸோ அணி இலக்கணத்தை மொத்தம் இதுல வந்து ஒரு 4-5 இலக்கணம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை இலக்கணம். ஓமை இலக்கணம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலின் ஓமையும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி. ஓகேவா? ஒரு பாடல்ல அல்லது ஒரு செய்யுள்ல வந்து பார்த்தோன்னா உவமேயம் ரெண்டுமே வந்து உவம உருபு ஒன்று இருக்கு. அந்த போல புறைய ஒப்ப உரைய, அப்ப அந்த ஓம உருபு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இப்ப அகழ்வார் அப்படின்னா பூமியை வந்து பாத்தீங்கன்னா பூமியை தோண்டும் போது இந்த பூமி மாதா வந்து எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி வந்து இகழ்வார் பொறுத்த, நம்மளை யாருன்னா இகழ்ந்தாங்கன்னா எப்படி பூமி தன்னை தோண்டுபவரையே தாங்கிக் கொள்ளுதோ அதே மாதிரி நம்ம ஒருத்தர் இகழ்ந்தாலும் அதை நம்ம தாங்கிக் கொள்ளணும். அப்ப அது போல, அப்ப அந்த போலன்ற எழுத்து, அந்த போலன்ற ஓம உருபு வெளிப்படையா வந்திருக்கு அந்த செய்யுள்ல. அப்ப வெளிப்படையா வந்து அது என்னது, ஓமையணி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேவா? இதுலயுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓம ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓம உருபு வெளிப்படையா இருந்தால் ஓமையணி, மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இங்க பாருங்க, இந்த இடத்துல தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெறுங்க. பாருங்க, மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். அதுபோல இந்த வார்த்தையை போட்டு பினிஷ் பண்ணீங்கன்னா வார்த்தை கரெக்டா வந்துச்சுன்னா கரெக்ட். அதுபோல மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். அப்ப ஒன்ன கூறி ஒன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க, ஆனா அதுல ஊம உருபு மறைஞ்சிருக்கு. அப்ப மறைஞ்சா எடுத்து காட்டுவோம். வெளிப்படையா வந்தா
ஓமை அணி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இல் பொருள் ஓமை அணி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டானதுங்க. இல்லாத ஒன்று சொல்றது, இல்லாத ஒன்று சொல்றதுன்னா என்னது? இல் பொருள் ஓமை அணி. இப்போ நம்ம பார்த்தா எனக்கு சிங்கக்குட்டி பிறந்தாலும் சொல்லுவாங்க. ஓகே, அது இல்லா, ஏன் சிங்கக்குட்டி பிறக்குமா மனுஷனுக்கு? கிடையாது. அப்போ இல்லாத ஒன்று சொல்றோம். நம்ம வந்து பார்த்தா அண்ணன் சிங்கம்டா, அண்ணன் சிறுத்தடா, அண்ணன் புலிடா, ஓகே, அண்ணன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புலிடா அப்படிலாம் சொல்லும் பார்த்தியா, யானை பலம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓமையா சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா உண்மையானு கேட்டிங்க அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ இல்லாத ஒன்றுத்தை ஓமைப்படுத்தி சொல்லுவது என்ன சொல்றாங்க இங்க? இல் பொருள் ஓமை அணி. இல்லாத ஒரு விஷயத்த சொல்றது. இப்போ ஆகாய கங்கை போன்று இருக்கு. ஆகாய கங்கை இருக்கா? ஆகாயத்தில் கங்கை இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ வந்து பார்த்தோன்னா இல்லாத ஒரு விஷயத்த ஓமையா சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொல்லிக்க பாருங்க, பொன் மழை பொழிந்தது. பொன்னா தங்கம், தங்க மழை பொழியுமா? பனிக்கட்டி மழை பொழியும், ஆலங்கட்டி பொழியும், அதே மாதிரி நீர் மழை பொழியும். பொன் மழை பொழியுமா? நம்மளே போயிட்டு மேலே மேகத்தில் நின்று ஹெலிகாப்டர் வந்து கொட்டினாதான் உண்டு. ஓகே, நம்மளால ஒரு கிராமம் கூட கீழே விட மாட்டாங்க. ஓகேவா? அப்போ பொன் மழை பொழிந்தது வராது. இல்லாத ஒன்றுத்தை நம்ம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொம்பு முளைத்த குதிரை. இப்போ கூட பார்த்தோன்னா கொம்பு வச்ச சிங்கம் தான் ஏதோ ஒரு படம் வச்சு நினைக்கிறேன். ஓகே, சிங்கத்துக்கு கொம்பு இருக்குமா? அது இல்லாத ஒன்று தான். ஸோ அப்போ அது இல் பொருள் ஓமை அணி. அதே மாதிரி குதிரைக்கு கொம்பு இருக்குமா? கொம்பு வச்ச மாடுடா, கொம்பு வச்ச காலடானா கரெக்டு. கொம்பு வச்ச குதிரை போல, குதிரைக்கு கொம்பே இருக்காது. அப்ப இல்லாத ஒண்ணுத்தை ஓமைப்படுத்தி சொல்றாங்க பத்தி, அதான் இல் பொருள் ஓமை அணி. இல்லாத ஒரு பொருளை ஓமைப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னா அது இல் பொருள் ஓமை அணி. அது எப்படி சார் கண்டுபிடித்த அப்படின்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன பொருளோட ஒப்புமைப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா அது பொருந்தாது. இப்போ கொம்பு வச்ச காலடானா கரெக்ட். பாத்தீங்கன்னா கொம்பு முளைத்த குதிரை போல, குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? முளைக்காது. அப்ப இல்லாத ஒன்றத்தை ஊமைப்படுத்திருக்காங்க. அப்ப இது இல் பொருள் ஊமை அணி. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து நம்ம இன்னும் 2 அணி பார்க்க போறோம். உருவக அணி. ஓகே, சோ உருவக அணி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை மிகைப்படுத்துவதற்காக சேர்க்கப்படுவதா ஓம உருவு. ஓகே, இப்ப தேன் மொழினா தேன் போன்ற மொழி, கயல் விழினா கயல் போன்ற விழி. அப்ப நம்ம பார்க்கணும். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பொருளுமே சமம் அப்படின்றத சொல்லத்தான் உருவகம். ஒரு பொருளை உயர்த்துவதற்காக இன்னொரு பொருளை சேர்த்தா அது வந்து பார்த்தோன்னா ஓமை, ஓமைன்னு சொல்ல பார்த்தியா, அந்த ஓமையை வந்து மாத்தி போட்டீங்கன்னா அது உருவகமா மாறிடும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஊமையாகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் ஆகும். அதாவது தேன் தமிழ். இப்ப தேன் தமிழ் அப்படின்னா தமிழ். இப்ப தமிழ் எந்த அளவுக்கு சுவையா இருக்குமா? தேன் போன்ற சுவையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஊமையா ஒரு பொருளை சேர்க்கிறாங்க. இது ஊமை. இதுவே வந்து பார்த்தா தமிழ் தேன் அப்படின்னும் போது தமிழும் தேனும் ஒண்ணுதான்பா. அந்த தேன் தமிழ்ன்றது பார்த்தோன்னா என்னது அப்படியே மாறி தமிழ் தேனா மாறு. அப்ப அந்த ஓம உறுப்பை வந்து மாத்தி போட்டோம் அப்படின்னா அது உருவகமா மாறிடும். ஓகேவா? இதை அப்படின்னா என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்றும் கூறுவது உருவகம். இதை என்ன சொல்லிக்காம பாருங்க, பூமி அகலுக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணியாகும். இங்க என்ன சொல்லிக்க அப்படின்னா, இந்த ஒரு லைன் வரும் பாருங்க, அதை புடிச்சா போதும். ஓம வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. இப்ப தமிழ் தேன்றது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுவே தேன் போன்ற தமிழ்னா தேன் வேற ஐட்டம், தமிழ் வேற ஐட்டம். இதுவே தமிழ் தேன் சேர்த்துனீங்க அப்படின்னா தேனும் தமிழும் ஒன்றா மாதிரி மாத்துது. ஓகேவா? இப்போ ரெண்டு ஓமையும் வேறு வேறு இல்லாம ரெண்டுமே ஒன்னா உருவகப்படுத்துக்கு பேர் தான் அது உருவக அணி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதான் இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் அந்த அணி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதான் கேட்பாங்க, அந்த பாடலை மனவம் பண்ணினா அது எந்த அணி வரும்? மொத்தமா வந்து ஒரு 18 அணி கிட்ட இருக்கும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. போன குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து ஏகதேச உருவக அணி. ஏகதேசம், ஏகம்னா என்ன? ஒண்ணு. ஓகேவா? அதாவது இரண்டு பொருளை விலக்கி அதுல ஒரு பொருளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தி வந்து ஓமிக்கப்படுவதுதான் அது ஏகதேச உருவக அணி. இங்க பாருங்க, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இப்ப இங்க அறிவை பத்தி சொல்லியிருக்காங்க. அறியாமை வந்து இருள் போன்றதெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க? விளக்க மட்டும் கொண்டு அறியாமை நீக்கணும். ஓகே, அறியாமை என்னும் இருளை நீக்கணும்னு சொல்லல. இப்ப விளக்கை கொண்டு நீக்க வேணும். அப்போ இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா உருவகம் ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அறிவு தான் விளக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அறியாமை என்ற இருளை நீக்கணும்னு சொல்ல, அறியாமை நீக்க வேண்டும். அப்போ ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் உருவகப்படுத்திருக்காங்க, ஒண்ணுத்துக்கு படத்துல. அப்போ ஏகதேசம் போது ரெண்டு பொருள் இருக்கும் போது அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி கூறுவது ஏகதேச உருவகணி. ஏகம்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இன்னொரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த பாடல் வரி ஞாபகம் வச்சுங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இது திருக்குறள். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஆகுபெயரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆகுபெயர், இப்போ நம்ம வந்து பெயரை வந்து பார்த்தீங்கன்னா பெயர், அதாவது பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர் பார்த்துரும். ஆகுபெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயருக்கு ஆகி வருவது, ஒன்றனுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். இங்க பாருங்க, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? வெள்ளை கலர்ல கூடிய சுண்ணாம்பு அடிச்சிருப்பான், இல்ல வெள்ளை கலருடைய பெயிண்ட் அடிச்சிருப்பான். ஆனா நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் வெள்ளை அடிச்சாங்க, வீட்டு ஒயிட் வாஷ் பண்ணோம். ஒயிட் வாஷ் பண்ண முடியுமா? ஒயிட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த வெள்ளை கலர் அந்த சுண்ணாம்புக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஆகும். ஓகேவா? இப்போ பொருட்பெயர் இடப்பெயர்னா பொருளை குறிப்பது பொருட்பெயர், இடத்தை குறிப்பது இடப்பெயர், காலத்தை குறிப்பது காலப்பெயர். ஆனா இங்க வரக்கூடிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயருக்கு உண்டான முதன்மையான வார்த்தையை குறிக்காம அதனோடு தொடர்புடைய இன்னொன்றுக்கு. இப்ப வெள்ளை அடித்தானா வெள்ளை என்பது நிறம், அப்ப அங்க நிறம் அடிக்கல, வெள்ளை நிறமுடைய சுண்ணாம்பு அடிச்சாங்க. அப்போ சுண்ணாம்பு அடிச்சான்னு தான் சொன்னாங்க. ஆனா வெள்ளை அடிச்சா என்ன அர்த்தம்? சுண்ணாம்பு தான் அடிச்சான்னு நம்ம மீன் பண்ணிப்போம். அப்போ அந்த வார்த்தையை வந்து பார்த்தா அவங்க கொடுத்துக்கூடிய அந்த குறிப்பிட்ட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால இது ஆகுபெயர். நேரடியா குறிக்காம மற்றொன்றுக்கு ஆகி வந்தனால இது ஆகுபெயர்னு சொல்லி குறிப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில ஆகுபெயரை பத்தி பார்க்கலாம். ஒரு 6 வகையான ஆகுபெயரை பார்க்கலாம் இதுல. ஓகேவா? மொத்தம் 16 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் பொருளாகுபெயர். ஓகேவா? இப்போ மல்லிகை சூடினால். ஓகே, இங்க மல்லிகைன்ற பூவுக்கு அந்த பொருளுக்கு ஆகி வந்தனால இது பொருளாகுபெயர். அடுத்து இடவாகுபெயர். இங்க தமிழ்நாடு வெற்றி பெற்றது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற்றனர். ஆனா இது தமிழ்நாடு என்ற இடத்துக்கு ஆகி வந்தனால இடவாகுபெயர். காலவாகுபெயர். டிசம்பர் சூடினால், டிசம்பர் சூடல, டிசம்பர் பூ சூடினால். ஆனா டிசம்பர் அப்படின்ற காலத்துக்கு ஆகி வந்தனால காலவாகுபெயர். அடுத்தது சினையாகுபெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்குன்னா அஜித்து கொடுக்குதா அந்த தலைங்க சொல்ல, தலைக்குன்னா ஒவ்வொரு தலைனா தலைன்றது ஒரு நபரை குறிக்குது, ஒரு ஆளை குறிக்குது, மூழாள். ஆனா இங்க தலைன்ற ஒரு உறுப்புக்கு ஆகி வந்தனால சினையாகுபெயர். அடுத்து இனிப்பு தின்றான். இனிப்புனா இனிப்புன்றது ஒரு வகையான சுவை, அந்த சுவையெல்லாம் சாப்பிட முடியாது. இனிப்பா இருக்கக்கூடிய ஜாங்கிரியோ மைசூர் பாக்கோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா வேற என்னது பாதுஷா அந்த மாதிரி ஸ்வீட்டை சாப்பிட்றது. இப்போ ஸ்வீட் சாப்பிட்றான் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? சர்க்கரையா கூட இருக்கலாம். அப்போ இனிப்பான சர்க்கரையை தின்றான் கூட நம்ம போடலாம், இனிப்பான ஜாங்கிரியை தின்றான் கூட போடலாம். அப்போ அந்த இனிப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? பண்பு பெயர். அந்த பண்புக்கு ஆகி வந்தனால, ஏன்னா இனிப்பு புளிப்பு, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவை, நிறம், வடிவம் இது எல்லாமே பண்பு பெயர் நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இனிப்பிடத்தினது ஒரு சுவை பண்பு. அப்ப அந்த சுவை பண்புக்கு ஆகி வந்தனால இது பண்பாகு பெயர் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா தொழிலாகு பெயர். இப்போ பொங்கல் உண்டான். அப்ப இது பொங்கல் அப்படின்னு பார்த்தா ஒரு தொழில். ஆனா இங்க பொங்கல் சாப்பிடக்கூடிய பொங்கல், ஆனா பொங்கி வருவதால் பொங்கல். அப்ப பொங்கி வரக்கூடியது, அப்ப பொங்கி வருதுன்றது ஒரு தொழில். அப்ப அந்த தொழிலுக்கு ஆகி வந்தனால இது தொழிலாகு பெயர். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இதை பத்தி பார்க்க போறோம். இரட்டை கிளவின்றது பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் வந்து பார்த்தா 2 வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்திருக்கும். பிரித்தால் பொருள் தராது, அதான் இரட்டை கிளவி. 2 வார்த்தையா வரும், பிரித்தா பொருள் தராது. இங்க பாருங்க, விறுவிறு, கலகல, மலமல, சடசட. ஓகே, எனக்கு வெலன்னு ஒரு இது பண்ணுவாங்க. ஓகே, கடகன்னு கிளம்பு, மடமடன் குழி. ஓகே, எனக்கு படபடப்பா இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இரட்டை கிளவி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து விரு பிரிச்சா என்ன பொருள் இருக்கா? கலை பிரிச்சா, மலை பிரிச்சா. அப்போ ஒரு இரட்டை எழுத்துக்களாக வரும், பிரித்தால் பொருள் தராது. ஓகேவா? ஒவ்வொன்று அசை சொற்கள் 2 இணைந்து வந்துள்ளது, அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். அடுக்கு தொடர் இது அப்படியே ஆப்போசிட். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு பாம்பு,
ஓகேவா, நட்பு நட்பு நட்பு. ஓகே, அப்போ என்னன்னா இங்க பாருங்க, பிடி 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 பிடி, அந்த பாம்பு போகுது அப்படின்னா பிடி பிடி பிடி. ஓகே, நீ தான் தப்பனியா, இல்ல 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 நான் பண்ணல. அப்போ இது பிரித்தா பொருள் தரும். அது இரட்டை கிளை பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகள் தான் சேர்ந்து வரும், பிரித்தா பொருள் தராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வரும், பிரித்தால் பொருள் தரும். இது என்னது, அடுக்கு தொடர். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அடுக்கி வருவது அடுக்கு தொடர். 2 சொற்கள் ஒன்றாக இணைந்து வருவது இரட்டை கிளவி. ஓகே, அடுக்கு தொடர் பிரிச்சாலும் பொருள் தரும், இரட்டை கிளவி பிரிச்சாலும் பொருள் தராது. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. இதோடைய ஒப்பீடு, அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவி ஒரு ஒப்பீடு பாத்தீங்க அப்படின்னா, அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும். ஆனா இரட்டை கிளையில பிரித்தால் பொருள் வராது. அடுக்கு தொடர் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரும், 4 மேற்பட்ட முறை வரும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறைனா எவ்வளவுனா வரலாம். ஆனா இரட்டை கிளையில ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும், அதுக்கு மேல வராது. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளையில் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்தே நிற்கும். இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து விறுவிறு, கலகல, மலமல இணைந்தா இருக்கு, ஒரே எழுத்தா தான் இருக்கு. ஓகேவா, ஆனா இங்க பாருங்க, இல்லை இல்லை, எங்கே எங்கே, பிடி பிடி பிடி, எத்தனை வாடி வந்தாலும் தனித்தனியா தான் இருக்கு, ஆனால் ஒன்னா சேர்ந்து இருக்கும். ஓகே, அடுக்கு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்களில் காரணம் வரும், ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பெயரில் வரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, விரைவு. ஓகே, இப்போ வேக வேகமா கிளம்பு, வேக வேகமா கிளம்பு, அப்ப விரைவு. வெகுளி, சோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகை, மகிழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இந்த அடுக்கு தொடர் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு விரைவின் காரணமாக, வெகுளி காரணமாக, மகிழ்ச்சி காரணமாக, அச்சம் காரணமாக. இப்போ பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு 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 அச்சத்தில் வந்து சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவலம், ஏதாவது ஒரு அவல நிகழ்வு ஏற்படும் போது சொல்லக்கூடியது. சரி, அந்த மாதிரியான காரணத்தை கொண்டுதான் இந்த அடுக்கு தொடர் வரும். ஓகே, வினைக்கு அடைமொழியாக என்ன வரும், இந்த இரட்டை கிளையானது வரும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய வந்து எக்ஸாமில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாமில் கவர் ஆகுது, கவர் ஆகல, சிலபஸ் இருக்குது இல்லைன்னு தாண்டி புதிய சமச்சீர் புக்கில் எல்லா டாப்பிக்கும் நம்ம கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 7ஆம் வகுப்பு இலக்கணம் கம்ப்ளீட்டட். சரிங்களா, தேங்க்யூ.